Hello, ma'am. I'm audible. Hello. Yes, you're audible. Yes, ma'am. Yes, ma'am. Thank you, ma'am. Shall I Yeah. Shall I give introduction, Yes, ma'am? sir. Yes. Thank you. Thank you. Ma'am, if I want to give in Tamil, is it all right for you? Pardon? I didn't get you. Tamil introduction கொடுத்தா பரவாயில்லைங்களா? Dharalama. No problem. Thank you, ma'am. Thank you so much. Welcome. Okay. I'm back, Mohan. Yes. Good evening, guys. It's a wonderful evening to all of you who are presented here. என்னோட பேர் வந்து விக்னேஷ். Yes, விக்னேஷ், and I am studying engineering from the 4th year. And இது எதுக்காக முதல்ல இந்த செஷனுக்கு நான் வந்தேன் அப்படின்னா, பொதுவாகவே நம்ம எல்லாருக்கும் வந்து ஒரு விஷயம் தெளிவா சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, நம்ம செய்யற செயல் வந்து நம்மளோட அறிவு குறிக்கும் அப்படின்னு. அதாவது நம்ம படிக்கிறது வந்து நம்ம அறிவு கிடையாது. அதை எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோமோ அதுதான் வந்து நம்மளோட நாலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க இவ்வளவு சிலபஸ் நான் படிச்சிருக்கேன், இவ்வளவு டிகிரி முடிச்சிருக்கேன்றது கிடையாது. அதை எப்படி நீங்க கையாண்டீங்க, கத்துக்கிட்டு அதை எப்படி மற்றவங்களுக்கு கத்து கொடுத்தீங்க, அதை வச்சு நீங்க என்ன நன்மை காரியங்களை செஞ்சீங்களோ அதுதான் வந்து உங்களோட நாலேஜை வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பத்தின டீட்டெயிலான எவாலுவேஷன் இன்னைக்கு மேம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காகவே வந்து இன்னைக்கு நான் இந்த செஷன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவே வந்தேன். அண்ட் இந்த செஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி லெட்ஸ் கனெக்ட் அப்படின்ற இனோவேட்டிவ பத்தி கொஞ்சம் விளையாட்டுட்டா பேச நினைக்கிறேன். ஆக்சுவலா அப்படின்னா இதுதான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஹோஸ்டிங் செஷன். விச் மீன்ஸ் நான் வந்து பொதுவாகவே ஒரு 4 பேருக்கிட்ட பேசுறதுக்கே வந்து பயப்படுவேன். எப்படி பேச போறோம், என்ன பேச போறோம் தெரியாம. ஸோ எந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஹோஸ்டிங் பண்ணி கொடுக்குற லெவலுக்கு ஒரு பிளாட்ஃபார்மை கொடுத்ததுதான் வந்து இந்த லெட்ஸ் கனெக்ட். அதாவது நம்ம என்னோட வாழ்க்கையில நடந்த ஒரு சின்ன கதையை வந்து சொல்றேனே. பொதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஐம் ஆடிபிள் மேம்? Yeah. Very much. எஸ் மேம், தேங்க்யூ. I am அதாவது listening. என்னோட மேம் வந்து நான் படிச்ச காலேஜ்ல என்னோட மேம் வந்து எனக்கு நிறைய கான்செப்ட் கத்துக் கொடுப்பாங்க. ஆனா எக்ஸாமுக்கு முன்னாடி எல்லாமே எனக்கு பயத்துல மறந்துடும். ஆனா என்ன அந்த டைம்ல நான் என் மேம்கிட்ட போக முடியாது. ஏன்னா எக்ஸாம் முன்னாடி டவுட் கேட்டா அவ்வளவுதான், அவங்க கோவப்படுவாங்க. ஆனா என்னோட ஃப்ரெண்டு கிட்ட போய் கேட்பேன், இது எனக்கு டவுட்டா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு. அவன் என் கூட படிச்ச ஃப்ரெண்ட், என் பக்கத்துல இருந்த ஃப்ரெண்ட், அவன் எனக்கு 5 நிமிஷத்துல எங்க மேம் 1/2 மணி நேரமா சொல்லி கொடுத்தது 5 நிமிஷத்துல எனக்கு புரிய வச்சிருவான். டபுன்னு முடிஞ்சிடும். நானும் எக்ஸாம் லெவல்ல போயிட்டு அந்த கொஸ்டினை டீட்டெயிலா எழுதிடுவேன். ஸோ இந்த மாதிரியான சம்பவம் நம்ம வாழ்க்கையில நிறையவே நடந்திருக்கும். அதாவது நம்ம நிறையவே இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருப்போம். நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருப்போம், நிறைய பேருக்கு கத்துக்கிட்டு இருந்திருப்போம். ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அது நடந்திருக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி செஷன்ல கண்டிப்பா இருந்திருப்பீங்க. பட் நம்மள அப்ப நீங்க யோசிச்சு பாத்தீங்களா, நமக்கும் சொல்லி கொடுக்குற திறமை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது உங்களுக்கு ஒரு கான்செப்ட் தெரியும், அந்த ஒரு கான்செப்ட் உங்களால டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். பட் வி டோன்ட் ஹேவ் தட் கைண்ட் ஆஃப் பிளாட்ஃபார்ம் ஹியர். அந்த இடத்துல அந்த கேப்பை நிரப்பணும் அப்படின்றதுக்காகவே நம்ம இந்த லெட்ஸ் கனெக்ட் அப்படின்ற ஒரு ஒரு இனோவேட்டிவ் வந்து உருவாச்சு. ஸோ உங்களுக்குள்ள ஸ்கில்ஸ் இருக்கும், உங்களுக்குள்ள அது கொடுக்கறதுக்குன்னு மனசு இருக்கும். பட் உங்களுக்கான அந்த பிளாட்ஃபார்முக இருக்காது. ஸோ ஐ மீன் இருக்காதுன்னா பொதுவாக சொல்லல, இருக்காது அப்படின்னு சொல்ல வரேன். ஐ மீன் நமக்கு தெரிஞ்சு இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அதான். ஸோ அந்த மாதிரி நேரத்தை அதுக்காக தான் வந்து இந்த லெட்ஸ் கனெக்ட் வந்து நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஸோ என்ன மாதிரி ஃபியர்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இவ்வளோ நின்று ஹோஸ்டிங் பண்றோம் அப்படின்னாலும் அதுக்கு வந்து இந்த லெட்ஸ் கனெக்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் அனதர் இம்பார்ட்டன்ட் திங், இப்போ ஒருவேளை நீங்களும் வந்து இது எதுக்கு இவ்வளவு நேரம் நான் சொல்றேன் அப்படின்னா, என்ன மாதிரி நீங்களும் வந்து இது யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் விஷ் பண்றேன் என்னோட பர்சனலாவே. ஸோ நம்ம எல்லாருக்குள்ளேயுமே வந்து we all have equal rights to gain a knowledge. ஓகே, நம்ம நாலேஜ் கெயின் பண்றதுக்கு நமக்கு சக உரிமை இருக்கு. இந்த விஷயத்த கத்துக்க கூடாதுன்னு நமக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. நீங்க எங்க வேணா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம், நீங்க எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கக்கூடிய உரிமை உங்களுக்கு இருக்கு. ஸோ அதை கெயின் பண்றதுக்கு நீங்க இந்த மாதிரி எல்லாருக்கிட்டையுமே பேசணும், பழகணும். ஸோ நீங்க உங்க ஷெல்லுல இருந்து வெளியே வரணும். அதாவது வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பேன் ஆனா எனக்கு எல்லாமே தெரியணும்னா, நோ, இட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ நீங்க எல்லாருக்கிட்டையும் பேசணும், பழகணும், அந்த உங்களோட பயத்தை உடைச்சிக்கிட்டு வரணும். ஸோ அதுக்காக தான் நானும் வந்து இங்க வந்திருக்கேன். ஸோ நீங்களும் வந்து மேம் மாதிரி ஒரு செஷன் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து நாங்க எங்க வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறோம். அதுல வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி உங்க செஷன் வந்து நீங்களும் வந்து கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறோம். ஸோ எங்களுக்கு நாங்க வந்து முன்ன பேசணும் இல்லைன்னா ஸோ உங்களுக்கு வந்து சொல்லணும் அப்படின்ற ஆசை இருந்தாலே போதும். எல்லாருக்கும் எல்லாமே தெரியணும்னு அவசியமே கிடையாது. அதே மாதிரி கேட்கிற எங்களுக்கும் எதுவுமே தெரியாம இருக்கணும்ன்ற அவசியமும் கிடையாது. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், அதை நம்ம ஷேர் பண்ணிக்க இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணிக்க போறோம். அதே தான். ஸோ
ஸோ மேம் கான்செப்ட் நமக்கு புரிய வைப்பாங்க, நம்ம டவுட்ஸ் கேட்போம், மேம் அதுக்கு நமக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. இந்த கன்வர்சேஷன் தான் நமக்கு தேவைப்படும். ஸோ யாரும் இங்க லெக்சர் எடுக்க போறது இல்ல. ஸோ கண்டிப்பா இது லெக்சர் மாதிரி இருக்காது. கண்டிப்பா நம்ம இங்க டிஸ்கஷன், கனெக்ஷன்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்க ஈக்குவல் ரைட்ஸ் எல்லாத்தையுமே பேசலாம், என்ன டவுட்ஸ் இருந்தாலும் மேம்கிட்ட கேட்கலாம். மேமும் கண்டிப்பா அதுக்கு ஓப்பன் மைண்டடா ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. டெஃபினெட்லி. ஸோ எஸ் மேம். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த பிளாட்ஃபார்ம் இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு ஏதாவது எங்களை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா எங்களோட வாட்ஸ்அப் லிங்க் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றோம். அண்ட் இஃப் யூ வாண்ட் டு, நீங்களும் வந்து ஒரு நல்ல செஷனை கொடுக்கணும், என்கிட்ட வந்து கண்டென்ட் இருக்கு, கண்டென்ட், எந்த கண்டென்ட் இருந்தாலும் ஓகே, நாட் ஒன்லி ஃபார் டெக்னிக்கல், இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் நான் டெக்னிக்கல், நோ, இட்ஸ் ஓகே ஃபார் எவ்ரி ஒன். ஸோ எந்த கண்டென்ட்டா இருந்தாலும் நீங்க வந்து கொடுக்கலாம், உங்க நாலேஜை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் இந்த பிளாட்ஃபார்ம் வந்து இருக்கு. ஸோ உங்களுக்கு எதனா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நாங்கள் சாட் பாக்ஸில் அதுக்கான லிங்க்கை கொடுக்குறோம், நீங்கள் அந்த லிங்க்கை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக 5:10 ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம், பட் அது 5:12 வரைக்கும் போயிடுச்சு. ஐம் சாரி ஃபார் தட் மேம். அண்ட் நோ ப்ராப்ளம் மேம், பார்ட்டிசிபென்ட்ஸ் கொஞ்சம் வந்திருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணிடலாமா இல்லை? ஸ்டார்ட் பண்ணிடலாம், நோ இஷ்யூஸ். ஓகே, ஸ்டார்ட். இனி வருவாங்க, அப்படியே ஜாயின் பண்ணிக்கிட்டோம். கண்டிப்பா அப்படியே ஜாயின் பண்ணிக்கிட்டோம். அண்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ் கொஞ்சம் மைக்கை மியூட் பண்ணி வச்சுக்கோங்க, பிகாஸ் மேம் வந்து பேசும்போது நமக்கு நாய்ஸ் இருக்கக்கூடாது, அதனால. அண்ட் வீடியோவும் வந்து நீங்க வந்து மியூட் பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். மேம் வந்து அன்மியூட்ல இருக்கட்டும். அண்ட் ஏன்னா நான் பேண்ட்விட்த் ப்ராப்ளம் வரக்கூடாது இல்லைங்களா, நிறைய பேர் இருக்கும் அப்படின்றதுனால. ஸோ அதனால அண்ட் ஸோ தட்ஸ் ஆல் மேம், தட்ஸ் ஆல். தேங்க்யூ மேம். ஓகே, வெல்கம். தேங்க்யூ விக்னேஷ், அண்ட் thank you so much for Let's Talk to have started this venture, which brings in a lot of people into the platform, and it's a sharing knowledge. எல்லாருக்குமே தெரிஞ்சது எல்லாரும் sharing knowledge தான். So நானும் I'm going to do the same thing. Okay, so இங்க what I'm going to talk about is bridging academics. Bridging academics ங்கிறது வந்து let us look into the today's academic scenario. Okay, so இன்னைக்கு வந்து whatever education system, it is the traditional which has come up, passed on from generation to generation, the same way of learning, cognitive way of bringing out your answers, exams, assessment, ellame. So the regular stream, today's education system, the structure, the normal structure, அப்புறம் அதுல இருக்கிற challenges. Actually our time and this time education are difference. So today challenges to the children is so much, நிறையவே இருக்கு. And all the, even the child psychologists எல்லாருமே சொல்றாங்க, you give lots to the children and they will be able to take it. So but parental side la it's again a strain or tension or pressure, looking into the volume of knowledge being imparted to the children. அந்த குழந்தைகளுக்கு வந்து டாக்ஸ் பண்றோமோ நிறைய ஆறுதே, புக் லோட் ஆஃப் புக்ஸ், அந்த பேக் பேக்ல இருக்கிற அந்த ஏற வெயிட் எல்லாமே வந்து பேரண்டல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் வந்து காரணமாகுது. ஸோ அதெல்லாம் வந்து நார்மல் ஸ்ட்ரீம் தட் இஸ் ப்ரிவேலிங் ஆல் ஓவர். ஸோ எல்லாருமே ஹேஸ் டு கோ த்ரூ இட். பட் இப்போ வந்து நிறையவே வந்து கேள்விகள் ஃப்ரம் த பேரண்டல் சைட், why should we take this much strain? Why my child should take this much of stress? நம்ம எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, there are actually 3 educational system, 3 இருக்கு. அந்த தேர்ட் நார்மலா வந்து ரொம்ப தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஃபர்ஸ்ட் இஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் சிபிஎஸ்இ. ஓகே, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன். தென் அதாவது ஸ்டேட்டுக்குன்னு யூ ஹாவ் த ஸ்டேட் போர்டு, ரெண்டுமே இருக்கு. I'm talking about the secondary level, that is the 10th and the 12th standard. So elementary schooling முடிஞ்சு வந்தாச்சுனாக்கா the finally the child bangs at the door of the public exam for the first time in the 10th standard. அதுலயும் you have an option, you can go in for a school verification or in for a board verification. But the stress and the strain is the same what the child goes through. Not all are good cooks, not all are good painters, not all are good musicians. எல்லாருக்குமே எல்லா கலையுமே இருக்கிறது கிடையாது. அதே மாதிரியே நாட் ஆல் சில்ட்ரன் ஆர் வெரி குட் இன் ஸ்டடீஸ். அவளுக்கு மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் நல்லாவே ஒர்க் ஆகும். தே ஆர் நாட் டம் சில்ட்ரன். அவளுக்கு இன்னொரு இதுல வந்து தே வில் பி ரியலி குட். ஓகே, ஸோ அதை டேப் பண்ணி எடுக்கிறதுங்கிறது தான் பேரண்டல் சைடோட மெயின் டாஸ்கே.
So CBSE, yes, when you go with the normal stream, you have to give in its whatever challenges or tasks அது என்ன இருக்கோ அதை மீட் பண்ணி ஆகணும். இன்டர்னல் அசஸ்மெண்ட்ஸ், மெமரி சிஸ்டம்ஸ், எல்லாமே ஹோம்ஒர்க்ஸ், all those things according to the என்ன சொல்றது ஸ்கூலோட whatever calling you have to give in. Likewise in state board ரெண்டுத்துக்குமே அதாவது stream of education, stream of memorizing, stream of exams எல்லாமே இருக்கு. But there is actually parallelly CBSE ஓடதே தான் parallelly there is another third board which is not much well known for all. That is a NIOS board, National Institute of Open Schooling. Okay, so this board is from the central government. So, okay, so அது it is started in 1989. இதனோட வெப்சைட் உங்களுக்கு இருக்கு. It is fully central government authentication completely legalized and completely accredited எல்லாமே. Human resource இதுல இருந்து டிபார்ட்மெண்ட்ல இருந்து அது ஆரம்பிச்சிருக்கா. So it is having it is too very very friendly for students. So in the NOS board la it's a it is established in 1989 by the Ministry of Human Resource Development, the Government of India. அதுல open basic education system இருக்கு elementary schools க்கு. Okay, so இதுல சர்வ சிக்ஷா அபியான் education for all from the Government of India அந்த மாதிரி ஒரு இதுல இந்த போர்ட்ல நிறைய you have facility for education. So anyone can online registration பண்ணி you can pursue your education. இது it promises a lot of subjects, and இதுல என்னன்னாக்கா what leniency you are getting, what comfort zone the child is getting in this அப்படின்னாக்கா the child can choose their interested subjects. And இப்போ CBSE state board, it's not a minus point, they are having their own this thing. So in the board CBSE same grade is given. Okay, and accreditation is the same, and legality ellame and online you can check. Any parent or anyone can check in, any students or anybody can check in. So all the government order ellame G order ellame irukku. So it is fully legalized, and it's a very very comfortable line of education where you can get into higher education also. Right from 2004 to 2004 I remember I am taking this NOS board children. Okay, I am coaching these children. Idla na enna kande paathinaka in CBSE state board the குழந்தைகளுக்கு they will have to do 2 languages and marla irukku. Idla the child has to do only 1 language. I am talking about the 10th standard and the 12th standard. 10th standard in the board la they call it as secondary, and 12th standard as senior secondary. So any child who completes the age of 14, right from the age of 14, he can appear for the 10th standard, and any child who attains the age of 15, they can go into their registration for the 12th standard. So only one subject is compulsory, and they are having almost 18 languages to be chosen. Any one they can choose in 10th standard, and another 17 subjects you have. Ellame ungalku website la detailed you have everything in the prospectus. And for the 12th standard you have groupings A B C D E F அப்படினு groupings இருக்கு. அதுலயும் 12 languages இருக்கு. The rest 29 are the different subjects available in this in the NOS la. So in the National Institute of Open Schooling la when the child registered, you first have to go into the website and create a student ID. Student ID create பண்ணியாச்சுனாக்கா then it will open up the registration form there itself online la. You can just register giving all the details from your birth certificate or whatever, and you can just online la it asks for certain certificates to be uploaded. You can upload, you can pay online itself. The payment is coming to, including the textbooks, the payment is something around 2,000 to maximum 3,000 rupees, including the practicals. Okay, so the books are very very self instruction material,
and it is very, very student friendly with simple English. And for the 10th standard, when you register after uploading everything, within a span of 40-45 days, you get your textbooks online. And you don't have to pay anything extra. It comes, sorry, textbooks, you get it by post. You don't have to pay anything extra money for that. And after that, you have umpty number of time to prepare the child for the exam. And there isn't any compulsion that the child should write the 5 subjects. That is, இதுல வந்து 1 language and 4 subjects is what is required. So totally 5. Once the child passes this 5, including that 1 language, it is taken as a pass. They don't have to do any extra subjects. And in the 5 subject pass ஆயிடுச்சுன்னா pass certificate வந்துரும். Then they can the child can 10th standard child can register for the 12th standard. And இதில் இந்த போர்டில் என்ன ஒரு comfort zone அப்படின்னாக்கா, every 6 months, 6th monthல you have the public exam. So in a span of 1 academic year, in this board, the child has the chance to write the public exam twice. Once registration is over, the child's enrollment is valid for 5 years. In the span of 5 years, the child can complete the exams if he wants to take some leisurely time in between. Then when you have a piece, TMA அப்படின்னு சொல்லிட்டு question papers இருக்கும், அதை நீங்க வந்து textbook பார்த்து comprehend பண்ணி the child எழுத வச்சு you can submit the TMAs in the respective study center. So அதுக்கும் mark கொடுத்துடுறான் in the public exam. Whatever practical exams are there for the subjects chosen. Not all subjects are having practicals. Selective subjects are having practicals in this. That's AA center, study centers conduct pandra. So every 6 months public exam, so child can split it 5 subjects and 2 subject ஆகவோ 3 subject ஆகவோ எழுதிக்கலாம். So again child friendly. So on the stress and the pressure எடுத்துக்க வேண்டாம். So you can just relax, the child can prepare for the exam, self-learning material da. And there are many schools which take up this board and they are giving the coaching also on the respective subjects, like Saraswati Kendra irukku, nariyave irukku. Even I heard in American school also you have a block which coaches NOS board. So there are NOS students over there also. Lady and all is there. So lot of prominent schools are taking up this NOS subjects and board for their regular this thing itself, because the children who are finding it a little tough with the regular stream, they are even recommending to the parents the child can get into this stream, there's NOS board, and do their further studies. So on the stress in the 10th board, 12th board, stress the child can give its good the maximum performance. And in the meantime, child can also excel in its own interest. For example, இது வந்து ரொம்ப ஐடியலா even for special children also this is very ideal, because they find it the mainstream very, very stressful. For an dyslexic child, he is unable to run in his academic this thing with the other normal children in the school, because if he gets problem with math or science, he is unable to do it with the other children. And the race and the competitive spirit ங்கிறதுல பின்னாடி போயிடுறான். So he finds it tough to just be with the other children. So அந்த மாதிரி குழந்தைகளுக்கு இல்லைனாக்கா, if it's autistic children, normal children, I'm just coming into the main point, it is not for only special children. Please note, it is not for just special children. Any child who finds the mainstream as stressful, he can just take this board and continue his education. That is why it is called the main this thing for bridging academics. When the child gets stuck, adumari when with the normal stream, the child gets stuck with the normal stream, science, social, maths ellam romba tough feel pandra and mari kulandagal irukka. So for them, and for the special children, for dyslexic children, for the autistic children, avalukella vandu ore stretch la athana exams kudukradungra, it's very tough for them. It is very tough. So they can split, even a normal child can split. Okay, so split the
subjects and write. Every 6th month வர public exam they can go ahead, just register. Exam fees மட்டும் அந்த prescribed time ல கட்டிட்டு தனியா கட்டி they can just go with their exams. 2 exams எழுதி result வந்ததுக்கு அப்புறமா திருப்பியும் in October, every October you have the exam, and every April you have the exam again and again. So the one child who is registering, he can write 1 or 2 subjects in October, and the rest of the 3 subjects he can write it in the April exam. அதோட இதுல என்னன்னாக்கா any 5 subject is mandatory. அதோட they can take 2 extra subjects. So 7 subjects எடுத்துனா in case of any arrears in one of the subjects, the child can easily pass through by completing any 5 subjects in this. But English again, that is the language is mandatory. They cannot skip that. Okay, one language is mandatory. Adoda vandu for autistic children, Down syndrome, for the school dropouts especially, why the children is dropped out of school, there are a lot of reasons. One thing, if their performance is not that good, 1 or 2 exams, then the school will say we will give a warning promotion. What happens to the child? And the parental agony on this. So for them, it is an exactly good model for bridging their academics. They'll know the difficulty. They can just bridge this board for continuing their academic career. And for special children, I told, and for housewives who haven't completed their education, the secondary education, there are lots and lots of housewives who haven't completed their 12th standard or 10th standard, who have an aspiration to continue their studies. They can also get into this and online. Ellame online, everything is online. You just have to go into their website and everything is there. You can just you don't have to just step out for anything. Everything is there. And ellame online this thing. And only for the TMA submission, you just have to go to the center, that is study center. அதுக்கப்புறம் இப்போ வந்து இப்போ CA entrance எழுதுறாங்க, மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எழுதுறாங்க, because this board இதுல வந்து you have all the subjects which are going into pure science and medical science, everything. So யாராரு மெடிசின் போகணுமோ அவ மெடிசின் என்ட்ரன்ஸ் எழுதணுமோ, யாராருக்கு வந்து CA என்ட்ரன்ஸ் எழுதணுமோ, anybody, even law college aspirants, even athletics, musicians, artists, யாருக்கானாலுமே who have who have a break in their education system, they can pursue, start without any hindrance, register and do this. Okay, so under it is extremely good, very very student friendly, so they don't get blocked with their education system. Of late I had a lady who came from a government's service. She is working in some judge's house as a sweeper or something. She's a government servant, but when somebody had, even the judge I don't know where she's coming from, sorry, but that person is very kind enough to inform her, and she came here and she said, I want to complete my 12th standard, so that my sir told if I complete, I can write a governmental exam where I can go in for a slightly higher job. She's a sweeper, so she can get into a little higher job in the government as a peon or something, because it is mandatory to have the 12th certificate. See the comfort zone. Even I had one student a long time back, I just don't want to name him. He had done his MBA and all, but his passion is to go into pilot training. So he just walked in and he said he wants to do physics and maths because he hasn't done those two, which can make him eligible for pilot training. Okay, so he independently, in this board you can straight away do 1 or 2 subjects independently, get a certificate, go. Because pilot training kala you just need a board certificate that you have done maths and physics. So adandu mandatory, physics mainly mandatory. So adanala, and he did this thing and got into pilot training. There was an IT professional lady from Bangalore. She was posted in here in IT corridor. She came for just doing her physics again.
because she wanted to pursue something. She also was, I don't remember, that individually she did physics over here. So in the board la vandu indha mari pannanungravalukku individually they can do one or two subjects and they can go in for whatever their no ambition is, they can pursue it. Nanana idla oru comfort zone. What is good in this advantage is you can you can go in for transfer of credit. For example, if you have done in some international board or something your education 10th standard and you want to, you have two subjects arrear irukku appadinaka, you can come into this board register and on the certificate idla upload pannittu you can just apply for a transfer of credit. So adula irukra micha 3 subjects, whatever subjects irukko, that will be transferred into this board. And inge 2 subject நீங்க எக்ஸ்ட்ரா பண்றது வந்து ஆட் ஆன் பண்ணி you can get a pass certificate. That is called transfer of credit. அதுக்கு எல்லாமே you need to fill in the form and attach the proper documents and you can pay the fees required for very minimal amount. அதை பே பண்ணிட்டீங்கன்னாக்கா the transfer of credit can be done. அந்த அளவுக்கு it is very 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 comfortable. Next வந்து என்னன்னாக்கா medium of instruction. You can have lots. Hindi, English, Urdu, Tamil, Malayalam நிறைய medium of instruction இருக்கு. இதுல எந்த இதுல வேணாலும் you can write the exam. Okay. So the NOAS board ங்கிறது வந்து it is the largest open schooling system in the world itself. Its enrollment itself 4.13 million last 5 years. Okay. 3.85 million already have been certified in the 10th and 12th standard. And the alavukku you have, it has been recognized. Please go into the website and you get all the information regarding it. And NOS board la pannanaka nariya for higher education you can have, you can get into higher education like law college and engineering, medicine, எது வேணாலும் படிக்கலாம். And எல்லா collegesக்குமே accreditation இருக்கு இதனால இந்த போர்டுக்கு, because it's from the central government. Okay, so it's very comfortable. Even there are artists who pursue education with this. When the block and the education, they just pursue with this. So it is extremely good. For example, in the case of musicians, I know one singer, Carnatic singer, who had pursued her education in music and left out the academics. Maybe 3-4 years back, she completed her 12th standard with NOS board. So, and the comfort zone which you have in this is too very good. And children with athletic இதெல்லாம் coachings எல்லாம் போறவாளுக்கு it is very very tough to go parallelly with school education system and their coachings. So avalkellam kuda it is extremely good. In the idla vandu they get lot of time for their coaching to pursue their interest and parallelly they can do their education system. When coming back to special education, that is with special children, they need to get the assessments from the government this thing. So adukku vandu because assessment is done to know where they stand, and idra vandu they get lot of concessions from the board also. Even now, even central board and CBS state board also are accepting the assessment and giving concessions to special children. So even physically handicapped children ellarkume idu romba ideal ah irukku. So avalku yaarukanalume it is good to do on the I am talking about the special children. They can do their assessment. It's the best place to do the assessment is a NIPMED, which is in Muttakkad. Anga irukra NIPMED is a central government order. Anga it is lot of people are mistaken by just taking an assessment. Assessment is only a report. For example, neenga or medical test porelnaka doctor gives some prescription and ask you to do the test, medical test. So it's a kind of an assessment what to assess your body condition and to find out whether there is anything wrong, means physically or any infection or whatever. So you go for a blood test or whatever to a lab. It is like a lab. You just visit the NIPMED
And if you have a special child, you just go through the sessions over there just to get tested. Okay, so they give a report. So they give a report based on that. That is central government this thing assessment report you are getting. You have to take it to the state government department. They will independently they instruct you where you have to go. So anga state government oda idhula poyachinaka, then you get a certificate. So the certificate will give a clear picture or what are concessions you can get on this based on your assessment report from NIPMED. But now there is a government order, just the another NIPMED their assessment report is enough to get any concessions available. Concessions available is extra time to write the exam. You can use a scribe if the child is having any writing problem. And if there any spectrum, another for any disability spectrum, then you accordingly occupational therapist will instruct to get a scribe or whatever according to the challenges. If for the example the child is having any behavioral issues, accordingly they give parental any scribe or shadowing. Shadowing means yara or parent பக்கத்திலேயே present இருக்கிற மாதிரி அந்த மாதிரி நிறைய வந்து from the NIPMED our reportலயே கொடுத்துருவா. அதுக்கேத்த மாதிரி NOS board give concessions to the student. They really value the students a lot. So students comes first for them. So they are they value their comfort zone. So அதுக்கெல்லாமே they give that room for. So assessment according to the challenge that the child is having, the child the parent can go in for any of the concessions which is required for the child. So அதுக்கு accordingly அந்த மாதிரி குழந்தைக்கு வந்துட்டு என்ன இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், என்ன சப்ஜெக்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நிறைய குழந்தைகளுக்கு மேக்ஸ் வந்து பிடிக்கவே பிடிக்காது, சயின்ஸ் பிடிக்கவே பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி குழந்தைகளுக்கு மேக்ஸ் சயின்ஸ் இல்லாம எந்த சப்ஜெக்ட்ஸ் எடுக்கலாம், ஈஸி சப்ஜெக்ட்ஸா இருக்கும். பட் ஒரு விஷயம் என்னன்னாக்கா, when you take the subjects, when you are leaving the CBSE or state board, your next lookout is how to get smoothly with education. So you select, you just give the list of subjects to the child and just explain to him each subject. He or she will be able to take their comfort level இருக்கிற subjects. Rest of the time they can easily pursue நிறைய courses இருக்கு which can really mold the child. அதுக்கேத்தாமலே மோல்ட் பண்ணி கொண்டு வந்ததுனாக்கா அந்த அந்த ஒரு 2 years or 3 years of this 10th 12th அந்த ஒரு பிளாக் ஆன அந்த easily you can bridge and take to higher heights your child. You can take the child to higher heights. Okay, so இது வந்து even for underprivileged children, because இதுல வந்து fees rate பார்த்தேன்னாக்கா it's only 2,500 to 3,000 rupees maximum, including all the textbooks also. So உங்களுக்கு வந்து underprivileged children, even servants குழந்தைகள் இல்லைன்னா ரொம்ப education system we know it is too expensive today. So அது ரொம்ப தாங்க முடியலைங்கிற வாழ்க்கை எல்லாருக்குமே இதுல போடலாம். இந்த போர்ட்ல என்ரோல் பண்ணி இந்த போர்டு சரஸ்வதி கேந்திரா மாதிரி இருக்கிற ஸ்கூல்ஸ்ல போட்டா கூட you can just easily child can just do their education. Even for I told you government servants, athletes, medical people, out of school learners. Of 2 years back there was a person in Nellore. Okay, he just saw about this NOS board online and he just took his daughter from the mainstream school. And he had a lot of very, very close friends. Ava enna pannitannaka, they said we will also take our children. So you please coach them. So he took that 8 children, that is his friends' children also. And in his own house, he just made space for a huge hall and he started coaching them the NOS board. Avaroda குழந்தையும் சேர்ந்து these 8 children just went through the exam and he took maths and science group. In the 8 children they scored 75 to 80%.
and passed off the board, and then he just got them into the mainstream school for the 11th and 12th. So இந்த மாதிரி பண்ணினவாளும் இருக்கா, and he says the experience is too good. Okay, so what I would suggest is, don't hesitate, look into all the information available online in the NOS website, and just go through the whole நிறைய explanation கொடுத்திருக்கா, what all facilities available கொடுத்திருக்கா, subjects availability and ASNT availability and fee structure கொடுத்திருக்கா, என்னெல்லாம் facility you can avail அப்படின்னு கொடுத்திருக்கா, எல்லாமே just go through it. It is nothing என்ன சொல்றது, இதுக்கு வேல்யூ இருக்குமா, இது ஈக்குவல் வேல்யூ equivalent to CBSE, எல்லா all your doubts are cleared in that online this thing. Our website la everything is there. You can click on to all the links, all the informations available over there, and you can just go through it and find that it is too friendly for you to take up the children into greater heights. And இதனால என்ன ஆகுதுன்னாக்கா, பேரண்டல் ப்ரெஷர்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எஜுகேஷன் சிஸ்டத்தினாலேயே வந்து ஆக்சுவலி வந்து first thing is a financial drain, second thing is a mental drain, and along with the child, even the most cases the mother, because she stays with the child throughout, and of course in so many cases the father also. I'm not neglecting that part. It is a mental drain which they go through. So please look into this concept of NOS board, and நிறைய ஃபுல்லாவே understand it, and then you will know, yes, you can definitely you can take it up this to pursue your education. எங்கேயுமே வந்து the studies நின்னு போச்சு அப்படிங்கிற கவலையே வேண்டாம் உங்களுக்கு. It is very easy to bridge your academics for the child in a very, very smooth way. No issues about the subjects, no issues about the time, no issues about the whatever. And the exams are also conducted in a very, very comfortable zone, and even if it requires, even in special case and wherever it is required, they even let the student use calculators and any aids to be taken with them. And center of examination ellame வந்து it's on the comfort zone of the child. And when you look into the board this thing, and it offers a wide spectrum of courses of study and need-based curriculum. Whatever the child needs to pursue, that need-based curriculum is available in NOS board. So it is always good for children like who are interested in pursuing their interest of field in their life. It is always better to look into another option. நம்ம எடுக்கிறோமே, even for fuel we are looking into better options. Even for anything, actually வந்து ஒரு போர்டை இன்னொரு போர்டு எடுக்கலாமாங்கிறது யோசிக்கிறோம். பட் நம்ம லைஃப்ல நிறைய விஷயத்துக்கு we are switching on to an alternative thing. Okay, so fuel system alternative use பண்ணிக்கிறோம் நிறைய. We are looking into a lot of alternative things. Amari, this also is an alternative thing for you. So please look into the board and online check pannungo and improve your confidence level, all the mothers, even the fathers. And specifically, please understand, it is not a board just for the special children. It is really good for any normal children to pursue their studies, bridging academics. So have confidence and have great faith in what you are looking into, and then decide what you wanted to do. Any queries, anybody have to, they have any questions to ask, you can please come up with that, please. Anyone? Hello? Any of you want to ask anything on this? Please. Hello. நீங்க அன்மியூட் பண்ணிட்டே கேட்கலாம். Hello. Hello. Yes. This is Brinda, ma'am. I just wanted to. Yes. My question is, can you give examples of children with various difficulties who have done
NIOS, and today they are doing really well in life, career-wise. Yes, yes. See, there was one child. I don't want to mention their name. Okay, he was a. I have almost 37 special children who have now achieved, and one child is now, he is an adult. He had settled in US and married and settled, and he's working in an IT company. And another child is, two children are pursuing their law in the School of Excellence in Chennai. They are highly dyslexic. Okay, two dyslexic children. I don't want to mention anybody's name. Another child, he is doing his visual communication, and he did his bachelor's degree and now doing his master's degree in Satyabama University. And Satyabama University, I sent a lot of children over there. 3 or 4 of my students are doing visual communication over there. One of my student, she is doing online ad agency. She completed her master's in MOP Vaishnav, and she came out with distinction marks. Her problem was coming out with contents, that is comprehensive writing. Though everything was taken, to produce was the problem. So one line answers then became, after the coaching, when she took NOS board out of the mainstream from the school. She came out of the school and she did her NOS board with me, and she brought out paragraphs of answers, and now she runs an online ad agency. She's married and settled. And another student, he is now doing in Loyola College is visual communication. One student, he is doing his BCom in Vivekananda College. Okay, in Madras University, sorry, in Anna University, 3 of my students are pursuing their bachelor's degree in different field. And 2, I told you, they are in School of Excellence pursuing their law. And medicine, NEET எழுதி போனவா ஒரு student இருக்கா. 1 year back, he wrote his NEET and he got into one medical college. Student, he is in the Tirverkad பக்கத்துல இருக்கிற காலேஜ்ல he is doing his engineering. So these children, the 2 children who went into School of Excellence to pursue law, they were highly dyslexic. The 2 students, 3 of them who are pursuing in Anna University, they are mild autistic. And Satyabamala Padikara students, they are Asperger kids, okay, Asperger's. And the one who is doing in Tirverkad பக்கத்துல இருக்கிற காலேஜ்ல பண்றவங்க வந்து, he is a slow learner. Okay, he is doing his engineering 3rd year. And the student who passed out and did his graduation and masters in US and settled, married and settled over there, he is highly dyslexic in math. Math is a problem for him. So he did his MBA now and he is settled there. And one autistic child with a scribe. Okay, again, I don't want to mention the child. That child, he did his 10th standard and then now completing his 12th standard. And he is into his athletic coaching and all. He is now even going for the state level and all. So likewise, there are almost 30 to 37 children from the spectrum of special needs. They have gone further, bridged their academic difficulties, and they are pursuing their studies now. Thank you. So any other questions again, please? Yes, ma'am, I have one question. Yes. My name is Vinod. Actually, Yes, one of my students was studying 9th standard, but he is like a little slow learner. Okay. As it is now itself, can I apply for NIOS? Yes. Or see, yes, definitely. If the child has completed his 14 years, you can straight away go into NOS board. You can just register and get the materials. You can start off with a coaching for NOS board, no problem. I had a student who was studying in the CBSE board, and 10th standard he was already in,
And just before the 3 months of their board exam, the school want that he has to be taken out because he can't do there, because it's from one of the cream of cream school, and they want only all pass result, and they were very sure that this boy will be failing in their 10th standard. 3 months just before the exam, the school was having hesitancy in just following up with just taking him for the board exam. And they requested the parents. They were very cordial, they were very friendly, with so much of kindness. They just told the parent, and they asked the parent to just shift to NOS board. They themselves, the prominent school, I don't want to name the school, they themselves suggested, please put your child into the NOS board. That much, no? Even the school board is very, very confident that if he is able to do the mainstream board, he will be really shining in this NOS board. And it's too very friendly. The children will love the subjects and the simplicity of the subjects, no? Same, adhe CBSE literature, adhe subjects, adhe grade la da irukum. But the bringing out of the concepts will be very, very simple, and it is all self-learning material. I'll model potrpa self-learning material. So it's very easy for the parents to even coach the child with the subjects. So easily, definitely, we know he can do it. Your student can do it. 14 years of age, that's all what is required. CBSE school discontinue பண்ணிட்டு தான் இங்க ஜாயின் பண்ணனுமா எப்படி மேடம்? இல்ல நீங்க அதுல இருக்கும்போதே இதுல ஜாயின் பண்ணிக்கலாம். இதுல வந்து ரொம்ப உங்களுக்கு எதுவுமே பெருசா கேட்க மாட்டாங்க. they just ask you to upload the date of birth certificate, and that's all. அதுதான் இருக்கும். And the proof of the parental side la irundhu enna proofs பண்ணுமோ, அதே documents whichever you can submit அப்படின லிங்க் இருக்கு. அதுலயே கிளிக்ஸ் நிறைய இருக்கும். நீங்க என்னென்ன சப்மிட் பண்றீங்களோ அதை மட்டும் நீங்க கிளிக் பண்ணி அதை மட்டும் அப்லோட் பண்ணி யூ ஜஸ்ட் ஹேவ் டு வெயிட் ஃபார் சம் டைம். அது வர அப்பப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணும்போது என்ன அக்னாலஜ்மெண்ட் வருதோ அதை நீங்க பிரிண்ட் அவுட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். யூ ஹேவ் டு புட் அ ஃபைல், பிகாஸ் ரைட் ஃப்ரம் த ஸ்டூடெண்ட் ஐடில இருந்து யூ ஹேவ் டு ரிமெம்பர். ஸோ யூ ஹேவ் டு ரைட் டவுன் த ஸ்டூடெண்ட் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் இன் பேப்பர் அண்ட் மேக் எ ஃபைல். அண்ட் நீங்க ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அதுல வர அக்னாலஜ்மெண்ட் எல்லாமே நீங்க வந்து எல்லாமே ஆன்லைன்ங்கிறதுனால please take the printout of each and every communication which you make with the board and make up a file. And இங்கேயே வந்து உங்களுக்கு பீச் ரோட்ல வந்து அந்த விவேகானந்த தாண்டி இனிமே அந்த லேடி வில்லிங்டன் கேம்பஸ் இருக்கு. அங்க NOS ஓட ரீஜனல் சென்டர் இஸ் தேர். Wonderful director we are having, Mr. Ravi இருக்கார். He is in charge of the regional center of Chennai, so Tamil Nadu. So அவளும் ரொம்ப 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 ஃப்ரெண்ட்லி. ஸோ ஆன்லைன்ல பண்ணி முடிச்சாச்சுன்னா then you can just communicate with them and find out. Uploading முடிச்சு அந்த அப்ரூவல் ஆனதுமே கொஞ்சம் நல்ல டெக்ஸ்ட் புக்ஸ் வந்துடும். யூ கேன் pursue, no problem. எல்லாமே இருக்கு. யூ ஜஸ்ட் கிளிக் ஆன் அண்ட் ஜஸ்ட் கோ இன் டு இட். அப்படியே வந்து ஒரு குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி it gives all the explanation. Take time and read the whole thing. It is such a wonderful knowledge you are getting. Anything knowledge always is welcome, Leah. So you can definitely go into it, Vinod. Okay ma'am, thank you ma'am. இப்போ நம்ம மேத்ஸ் சயின்ஸ் படிக்கலன்னா அதை விட்டுட்டு நம்ம எக்ஸ்ட்ராவா எடுத்துக்கலாம். ஓகேங்க, தாராளமா நீங்க மேத்ஸ் சயின்ஸ் அப்படியே ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளியே வச்சுக்கலாம். if the child is not very comfortable with that, நார்மலா இல்ல, I'm not against it because I also studied maths and science எல்லாம். பட் வந்து இப்போ வந்து you get lot of children who have an aversion towards maths, science and social. இந்த 3 சப்ஜெக்ட் தான் அவளோட மெயின் கொஞ்சம் வந்து aversion இருக்குது. ஸோ ட்ரை பண்ணலாம், இல்ல பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணாம, இஃப் யூ ஆர் ஃப்ரெண்ட்லியா கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்து அதுக்கு மேல் நடக்கலைன்னா அதுல இருந்து டைம் வேஸ்ட் பண்றதை விட இதுல மாத்திட்டு கம்ஃபர்ட் ஜோன்ல போய் ஃபாஸ்டா யூ கேன் ப்ரொசீட் வித் யுவர் எஜுகேஷன் சிஸ்டம் பிரிட்ஜ் பண்ணிக்கலாம். Okay ma'am, thank you. Okay ma'am, thank you. And if you have any queries you can just ask me. No, that is you can message to me. I will be able to guide you in that, no problem. Good evening ma'am. Anything? Yes, good evening ma'am. நம்ம வந்து ஸ்டூடண்ட்ஸ் 9th ஸ்டாண்டர்ட்க்கு மேல தான் போட முடியுமா இல்ல பிரைமரி கிளாஸ்லயும் போடலாமா ma'am?
பிரைமரி கிளாஸ்லயும் இருக்கு. அதுதான் சொன்னேன், யூ ஹாவ் த எலிமெண்டரி எஜுகேஷன் அட் 3 லெவல் இருக்கு. ஓகே, அதுல வந்து ஃபர்ஸ்ட் லெவல்ல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உள்ள ஈக்குவலன்ட் லெவலுக்கு இருக்கு. செகண்ட் லெவல் வந்து 4th to 5th, தேர்ட் லெவல்ல வந்து 6th to 8th. இப்படி 3 லெவல்ல அந்த எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கு. அதுல எதுல வேணாலும் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி குழந்தைய வந்து அது மாதிரி கொண்டு வரலாம். So that won't be a problem. நீங்க இந்த 3 லெவல்லையுமே you can just work out, no issues. So then அதுக்கப்புறம் ma'am, தான் செகண்டரி லெவல் அண்ட் சீனியர் செகண்டரி லெவல் போகணும். okay, so for this we will have to give them our own training, or they'll have to join some school or institute like? இல்ல, there are specific schools which train this board. இந்த போர்டுக்காக எங்கேயுமே ஸ்கூல்ஸ்னு கிடையாது. certain schools out of interest they have taken this board subjects. So இந்த போர்டையும் டீச் பண்ற ஸ்கூல்ஸ்னு இருக்கு. எல்லாமே இந்த போர்டுக்கு சொல்லிட்டு they haven't appointed any schools as such. Schools are taking this board and teaching as a out of interest because of its friendliness to the subjects and to the students. Lot of schools are taking this board subjects and teaching. And ஒரு parent ஆன்லைன்ல பண்றதெல்லாம் வந்து அந்த ஸ்கூல் பண்ணி ஆன்லைன்ல உங்களுக்காக they do the whole thing. Again it is only online, so schools are not involved. So நீங்க பண்ற வேலையை அவளே பண்ணி உங்ககிட்ட அந்த ஃபீஸை வாங்கிட்டு they do that this thing, registration or whatever, and they work it out. உங்க அட்ரஸ் தான் கொடுப்பா, புக்ஸ் எல்லாம் உங்களுக்கே தான் வரும். பட் கோச்சிங் மிச்சதெல்லாம் அவ பார்த்து பண்ற ஸ்கூல்ஸும் இருக்கு. பட் போர்ட்ல இருந்து எந்த ஸ்கூல்ஸுமே அவ அப்பாயிண்ட் பண்ணல. Ma'am, so the fees will be collected from the schools. It's like regular? இல்ல, நீங்க இப்போ ஸ்கூல்ல அனுப்புறீள் அப்படின்னாக்கா, if the board அந்த ஸ்கூல்ல வந்து இந்த போர்டை சொல்லி கொடுக்குறா அப்படின்னா அந்த ஸ்கூலுக்கு அவ வந்து அந்த டீச்சர்ஸ்க்கு பே பண்றதுக்காக they will charge you. That has nothing to do with the board. Board is not responsible for that. போர்டோட சார்ஜஸ் என்னன்னா, ஆன்லைன்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போது they charge you something around 2,000 to 3,000 rupees totally, including your books. Okay. அவ்வளவுதான் உங்க சார்ஜஸ். Irrespective of any classes. Any classes. இப்ப நீங்க ஸ்கூலுக்கு அனுப்புறீள் அப்படின்னாக்கா that is your discretion. So ஸ்கூல்ல உள்ள கோச்சிங்க்கு அங்க நீங்க யூஸ் பண்ற ஃபெசிலிட்டி எல்லாத்துக்குமே நீங்க பே பண்றீங்க. That is totally different. That board doesn't hold any responsibility. That is with you and the school. போர்டை பொறுத்தவரையிலும் your registration, your certificate, everything will be from the central government ஓடதுல இருந்து கிடைக்கும் authentica. Okay. So many of yes, many of the parents, when we convince them to hold meeting with them just to shift your student to the NIOS board, because it's very difficult for her to face the state board. See, parental denial நிறையவே இருக்கு. Yeah. They are readily asking for the TC. They want to take the students out of the school. Yeah. How do we whose demand? them? I didn't get your question. Can you please ask me once more? No. In a school, when we hold meeting with the parents and explain them that it's better you put your child into NIOS, where they'll have a split in the exam writing system. Okay, they can write 3 subjects and 2 subjects. They are just getting scared and blindly they are asking for the TC. No, we want to take the TC. இல்ல, see, parental denial. Yeah, see, parental denial ங்கிறது ஒரு பெரிய main concept. Still we haven't solved it much. Okay, so எந்த parentsமே வந்து அவள் அந்த ritualistic way of getting connected with the age old traditional way of boards எல்லாமே இருக்கும் இல்லையா? சோ அதுல இருந்து அவளை ஷிஃப்ட் பண்றேன், அந்த நாலேஜ் கொடுத்து அந்த அவேர்னஸ் கொடுத்து அவளை கொண்டு வர. see, அதனால தான் நான் between I mentioned, ஒரு கேஸ் சிலிண்டர் கிச்சன்ல கொண்டு வரதுக்கு லாட் ஆஃப் பீப்புள் ரொம்ப we had a fight இல்லையா? mentally it was because it's a dangerous thing to get insideங்கிற ஒரு கான்செப்ட் இருந்தது. இப்ப ஒன் ரூம் இதுல கூட எல்லாரும் வச்சுட்டு இருக்கா தைரியமா இல்லையா? so it is only the என்ன சொல்றது, it's only a knowledge which goes in. so awareness parents to create பண்ண வேண்டியது ஸ்கூல்ஸோடது நம்மள மாதிரி இருக்கிறவாளோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு நான் நினைக்கிறேன். நாட் மச் பேரண்ட்ஸ் ஆர் அவேர் ஆஃப். அவளுக்கு வந்து ஒரு ஸ்டிக்மா, இட் இஸ் தே திங்க் ஸ்டிக்மாங்கிறது இட் இஸ் நாட் ப்ரிவேலிங், இட் இஸ் செல்ஃப் கிரியேஷன் தான், ஒரு அலூசினேஷன் மாதிரி தான்.
ஓகே, அதுல இருந்து அவளை வெளியில கொண்டு வர இப்ப நிறைய கான்செப்ட்ஸ் அவேர்னஸ் கிரியேட் பண்ணி வெளியில கொண்டு வரா இல்லையா? எஸ் மேம். சோ அதை நம்ம கிரியேட் பண்ணோம், அவளுக்கு அந்த நாலேஜ் கொடுக்க வேண்டியது கொடுக்கணுங்கிறது வந்து இட் இஸ் அவர் டியூட்டி. இட் டேக்ஸ் டைம் ரெப்பிட்டேட்டிவ்லி, யூ cannot bluntly பா. இட் இஸ் a சோஷியல் ஸ்டிக்மா மட்டும் இல்ல, ஃபேமிலி ஸ்டிக்மா. சொந்தக்காரங்க முதல்ல ஏன் ஸ்கூலுக்கே போகலையா, வீட்லயே தான் படிக்கிறானா, NOS போர்டா படிக்கிறான், CBSE இல்ல, என்ஜினியரிங் போல, நோ, இட் இஸ் ஒரு கான்வர்சேஷனல் ஸ்டிக்மா அதெல்லாம். சோ ஒரு பேரண்ட் வந்து ஆர் இன்டு த ஃபேமிலி செட்டப் எல்லாம் அவளுக்கு வந்து சொந்தக்காரர்களுக்கு நடுவுல இவன் ஸ்கூலுக்கு போலேங்கிறதோ, இவன் மெயின் ஸ்ட்ரீம்ல படிக்கலைங்கிறதோ, வெளியில சொல்றதோ அவமானமா எடுத்துக்கிற நிறைய பேர் இருக்கா. அது எடுத்துக்கிறவா, that is அவளோட ஃபால்ட்டே தவிர இட் இஸ் நாட் த ஃபால்ட் ஆஃப் த போர்டு. இட் இஸ் நாட் த ஃபால்ட் ஆஃப் த போர்டு. சோ பேரண்டல் டினைல் இருக்கத்தான் செய்யும். நம்ம தான் அவளை எஜுகேட் பண்ணணும். எத்தனை பேருக்கு தெரியும்? we have to educate them. அண்ட் ரெப்பிட்டேட்டிவா ஒரு 10 வாட்டி சொன்னா வந்து நான் இப்போ வந்து எல்லாமே அப்படித்தானே. ஈவன் நோ டுடே இப்போ இருக்கிற பேண்டமிக்ல நிறைய பேர் பயப்படுறா. பட் அவளை எஜுகேட் பண்ணிட்டே இருக்கோம் எல்லாருமே. இல்ல பயப்படக்கூடாது, இட்ஸ் ஃபார் சேஃப்டின்னு. நிறைய பேர் அதை எஜுகேட் ஆறா, நிறைய பேர் இன்னும் பயப்படுறா. ஸோ இட் இஸ் சம்திங் விச் வில் கம் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். என்னோட குழந்தை ஸ்பெஷல் சைல்டு அப்படின்னு ஈஸியா ஒரு ரிப்போர்ட் சொல்லிடலாம். பட் எத்தனை நாள் அந்த மதர் உட்காந்து அழுவா, அதை நினைச்சு நைட்ஸ், ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் அண்ட் she will go through as if the world has ended. It is not very easy. practically நம்ம அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் அது தெரியும். அதனால அது தப்புன்னே இல்ல. பட் அவளுக்கு புரிய வைக்கணுங்கிறது வந்து சடனா டிசி வாங்கிட்டு போறோம் அப்படின்னா அவள்கிட்ட வந்து நீங்க மாத்துங்கோ, அங்க இப்படி எழுதலாம் அப்படி எழுதலாங்கிறத விட அவளை வந்து யூ ஷுட், என்னோட இதுல வந்து மை திஸ் திங் இஸ் சஜஷன் இஸ் த இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது ஸ்கூல்ஸ் ஷுட் கண்டக்ட் செமினார்ஸ். எதுக்கும் நிறைய எல்லாம் செமினார் கண்டக்ட் பண்ற மாதிரி ஒன்ஸ் இன் அ வைல், ஒன்ஸ் இன் 6 months or once in 3 months they should have a parent teachers meeting நடக்கும் போது ஒரு செமினார் கண்டக்ட் பண்ணணும். Okay. So செமினார்ல வந்து they should give an awareness program about NOS board. Even you can ask the NOS regional office liye keta kuda they will give all the inputs and all the handouts or whatever. You can prepare your own handouts online la base panni konja study panni adha pathila nariya handouts panni parents kella adella distribute panni eppadi or coaching center school la vandu all pass academy nalla solli nariya coaching students eppadi school la inda appadiye eduthu pora illaya. Yeah. They have a tie up with the school. They come and conduct a lot of seminars in the school towards the end of the second sem because the third sem is coming up with the board exam. நம்ம வந்து போர்டு முடியறதுக்குள்ளேயுமே எத்தனை குழந்தைகள், எத்தனை பேரண்ட்ஸ் டிசைட் டு என்ரோல் இன்டு ஆல்பா இந்த ஒரு இன்ஜினியரிங் கோச்சிங், சிஏ கோச்சிங், மெடிக்கல் கோச்சிங் எல்லாம் போட்டுடுறோம் இல்லையா 1 yearக்கு எல்லாம். அது எப்படி அந்த பிரெயின் வாஷிங் நடக்கிறது? how they are able to convince the parent and get the student into an admission into those things, paying 1 lakh, 1.5 lakhs. I know parents who have paid 1.5 lakhs for no competitive exam coaching. Yes. எப்படி அங்க convince? See, we don't know whether the child will pass that exam. Competitive exam அந்த குழந்தை பாஸ் ஆகுமா, அந்த குழந்தைக்கு competitive exam இன்ட்ரெஸ்ட் இருக்கா, ஒண்ணுமே தெரியாது. அது ஓடும். ஆனாலும் பேரண்ட் டீச்சர் இவ்ளோ இருக்கா, they do a counseling session, how nana you convincingly they talk and make an awareness campaign and வந்து ஸ்கூலோட டை அப் வச்சிட்டு they enroll the ஸ்கூல்ல இருந்து ஒரு பேட்ச் அப்படியே ஷிஃப்ட் ஆயிடும் அவள்கிட்ட. அப்படி பண்ணும்போது அதே மாதிரி when the schools say there is equally nice இன்னொரு போர்டு இருக்கு அப்படின்னு ஒரு அக்ராஸ் த டேபிள் ஒரு பேரண்ட சொல்றதுக்கு முன்னாடி அந்த பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஒரு செமினார் மாதிரி, ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி கண்டக்ட் பண்ணி அங்க ஒரு அவேர்னஸ் கொடுத்து கிவ் டைம். டோன்ட் இமிடியட்லி ஒரு டக்குன்னு ஒரு மார்னிங் அவளை கூப்பிட்டு வச்சு இட் இஸ் பெட்டர் ஃபார் ஷிஃப்டிங் த சைல்ட் டு அனதர் போர்டு அப்படிங்கிறது வந்து எடுத்துக்க முடியாத ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். So there is a way to say things like because we are touching some very very sensitive part in the mind of the parent. It is not நம்மள பொறுத்தவரையில ஒரு பேப்பர் ஒரு ஸ்டூடெண்ட், but think of you are touching some very sensitive part in the parent's mind. So you are giving an alarm the child is a special child ங்கற மாதிரி முதல்ல அதான் வரும். I tell the parent even the child is special, please parents don't brand the child.
யாருக்கு இல்ல கோவம் வந்தா நமக்கு கை கால் நடுங்காதா? True. அவனுக்கு அப்படியே நடுக்கிறது, அவனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. ஏன் நமக்கு நடுக்கல? I can just give a small case study in this because I immediately remember that. It is good for our this thing. 10-15 days back, I had a parent over here and they were saying இவன் வந்து writing ரொம்ப problem அப்படின்னு சொல்லி. I just gave a pen and asked him to write. So he just wrote 2 sentences and he had a little hand pressure and he just wrote and gave it to me. See, for the first time the child is seeing me across the table, okay, and we are only acquainted for only 20 minutes and I'm asking him to write 2 sentences. Think of the mental this thing which will be going in his mind, a fear, no, so many things, emotions will be going in. So நான் எந்த கமெண்ட்டுமே நான் பண்ணல, நிச்சயமா சத்தியமா நான் எந்த கமெண்ட்டும் பண்ணல. ஆனா the father made so many comments before the child completed the 2 lines. நான் என்ன பண்ணேன், I just stopped the child. I just gave the same pen to the parent and I asked him to write 2 lines. He just wrote 1 or 2 lines and he said the pen is not okay. I normally write, see, this is a father's this thing or comments. Is it நான் நார்மலாவே நிஜமாவே ஈஸியா எழுதிடுவேன், நான் வந்து ரொம்ப ஃபாஸ்டா எழுதிடுவேன், எனக்கெல்லாம் பெரிய பிரச்சனையே கிடையாது. இந்த பென்னு சரியில்லை, அந்த டேபிள் ஹைட், நோ, ஐ எம் லிட்டில் டாலர், the table height-ம் எனக்கும் சரி, சேருக்கும் அந்த அலைன்மெண்ட் சரி. See, when you are writing, you are giving, I didn't ask you, you are giving 1, 2, 3, 4 conditions apply. But when it turns to the child, you immediately, without giving any 1 or 2, 3 conditions, you just expect the child to give a perfect way of writing to you. Writing. நான் வந்து அந்த பையன்ட்ட எந்த மிஸ்டேக்குமே காணல, நேர அட்டாக்கே பேரண்ட்டை தான் போனேன். சார் உங்ககிட்ட நான் பேனா கொடுத்து சும்மா 2 எழுதத்துக்கு சொல்றதுக்குள்ள you are giving 1 paragraph of explanation. I never told you your handwriting is wrong. நான் எதுவுமே I didn't tell you, sir. But in spite of that, you are thinking that I am thinking so many things, then you are justifying. அப்படி உங்க மைண்ட் ஃபாஸ்டா ஒர்க் பண்ணும்போது the child is only 11 or 12 year old. நீங்க ஒரு இடத்துல கூட்டிட்டு வந்திருக்கீங்க, I am a strange person. So many conditions applies to the mind. And you expect the child to give a 2 line of a perfect another நல்ல ஹேண்ட்ரைட்டிங்ல கிளீனா ஒரு ஃபாஸ்டா ஒரு 2 சென்டென்ஸ் கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்கலையே சார், நீங்க எதுக்கு எதிர்பார்க்கறீங்க நான் asked. See, I learned that from that juncture, no, and the title learned பண்ணினேன். So nobody is special, nobody is having challenge, தனியா உள்ள எல்லா normal personum, they are all special in so many certain emotional stages or things and all. So don't brand the child, let us just bridge the child with his difficulty, avladhaan. That is always better. Everybody? Some of our school children, because of psychological problems, they have taken TC, something like that. Is it possible for them to write over this even after they have taken TC? Yes, Ada, I told you school dropouts or out of school learners. School dropouts, you have reasons for school dropouts. One thing, arrogant behavior, aggressiveness, violent behavior, indisciplined actions, drugs abuse, anything can be a reason. Anything. Or else his competitive spirit is so low, he has a complex in him. So on the complex irukkumpodhu, the child finds emotionally unstable to continue in the same school. Again, a case study for this also, I had an example. One child actually is first brother was my student. So this child accompanied his brother. When he accompanied, he was only just 7-year-old. குட்டி பையன் அண்ணா வரும்போது இந்த குட்டி பையன் பேரண்டோட வந்தான். So the elder brother-க்கு வந்து I was asked to take class. So the parents வந்து அவனோட பேசி முடிச்சதுக்கு they felt confident that I will be able to deal. So they said எங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு, இந்த சின்ன பையன் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, ஸ்கூல்ல வந்து கொஞ்சம் பிரச்சனை, இவன் கொஞ்சம் ரொம்ப வயலண்டா எல்லாரும் அட்டாக் பண்றான், அடிக்கிறான், ரொம்ப அடாவடியா ரவுடி பண்றான், என்ன பண்ணும்? I said you plus go out, I will just talk to him. I am talking about the 7-year-old kid. It was only just at the moment they decided to talk to me. So I was dealing with the first child. So they left, leaving the small child here.
குட்டி பையன் 7 வயசு பையன். Now I had to make a rapport over there because it's only 5 to 10 minutes with the child now. அதுக்குள்ளே அவன் வாயை திறப்புனா. So கொஞ்ச நேரம் பேசி எல்லாம் பண்ணிட்டு when I spoke to him, he slowly narrated his school experiences and he finally said, I don't want to be in a school, I don't like schools. So that was a very, 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 very nude, naked comment from his mind I got. And it was connected. I knew the child is telling the truth. And I found that he will not gel into a school. So after some time, we had a small friendly chat with the child to make him comfortable. Then I told him, you please call your parents and you sit down. The parents came, I told them, he will not be in a school, நீங்க எடுத்துருங்கோ அப்படின்னு சொல்லி. இல்ல அந்த father was a little extremely adamant. இது நோ அவன் எல்லாம் படிப்பான், அவனை வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி போட்டா சரியாயிடும் அப்படின்னு. You won't believe after 4 years, the child came back to me slowly grown up. And the parent have taken him after 7 months, they took him out of school because he badly hit a boy. Wounded the boy was and the school gave a TC. This happened in Middle East, Dubai. They came here and the boy after a span of 4 to 5 years, he was out of school and the father tried him changing schools and இன்னும் 2 ஸ்கூல், அப்புறம் சென்னையில வந்து 2 ஸ்கூல்லாம் போட்டு கடைசியில எடுத்துட்டான். எங்கேயும் ஸ்டிக் ஆகல. கடைசியில இங்க வந்து பண்ணினான். I did the 10th and 12th for him. He passed out his 12th and now he is going into the Christ College. இங்க போயிட்டு இருக்கான் இப்போ. எதுக்கு சொல்றேன்னா, that is an experience. When you சில இதுல வந்து முடியாது அப்படின்னு அந்த குழந்தை அங்க ஸ்கூல்ல நிக்காது இருக்கு. பிகாஸ் இப்போ வந்து எப்படி டீவியேஷன்ஸ் இருக்கோ, எப்படி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டீவியேஷன்ஸ் அண்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கோ, அதே மாதிரி நிறைய ரீசன்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு. நமக்கு தெரிஞ்ச ரீசன், தெரியாத ரீசன் எல்லாமே இருக்கு. How a child can gel with a school, either teachers இல்லைன்னா ஸ்கூல் சினாரியோ தெரியல. பிகாஸ் நிறையவே it is very tough to evaluate that part of it. Very, very tough. But இப்போ வந்து doesn't matter. Studies only mattersங்கிற மாதிரி ஆயிடுது. Institution doesn't matter. Education system is இன்னும் broad spectrumல available இருக்கு. So it is very comfortable in doing all these things. எப்படி correspondence courseல எல்லாரும் படிச்சு வேலையில போறாளோ, you are having graduation, you have masters, எல்லாமே இப்போ எல்லாமே ஆன்லைன் correspondenceல இருக்கு. Madras University is well known for its correspondence courses. And the Mari NOS is just emerging as a big this thing for children of like this, school dropouts. So in affluent families, blue school dropouts children are there. Tough. They just have to continue their education. So, any more questions, please? Yeah, ma'am. Good evening, ma'am. Good evening. Actually, சில சப்ஜெக்ட்ஸ்க்கு லேப் இருந்ததுன்னா அதுவும் அவ பிராக்டிஸ் கிளாसेस கொடுப்பாளா? எப்படி அது பண்ணுவா? லேப் இதுல லேப் இருக்கு. see இப்போ NOSல 1 second. என்ன பண்ணிருக்க? see இப்போ NOSல நீங்க வந்து இப்போ physics, chemistry, biology இருக்கு. you have practical இதெல்லாம் இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணீங்கன்னாக்கா பிசிபி கிளாஸ்னு எடுக்கிறா. ஓகேயா? ஸோ வந்து போர்ட்ல இருந்தே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு. த சைல்ட் ஹேஸ் டு கோ ஃபார் த ப்ராக்டிக்கல் கிளாஸஸ். ஸோ அதுக்கு வந்து டைம் டேபிள் ஆன்லைன்லயே வந்துடும். இதனோட இது எப்படின்னாக்கா யூ ரெஜிஸ்டர், இதனோட மெத்தடாலஜி எப்படின்னா யூ ரெஜிஸ்டர் ஆன்லைன். Then once your registration is on, it takes time for the approval. I told you. Approval முடிஞ்சதும் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்துடும், என்ரோல்மெண்ட் நம்பர் வந்துடும். என்ரோல்மெண்ட் நம்பர் வந்துடுச்சுன்னா புக்ஸ் வந்துடுச்சுன்னா அதுல வந்து டிஎம்ஏ கொஸ்டின் பேப்பர் புக் இருக்கும். இல்லைன்னா ஆன்லைன்லயே டிஎம்ஏ கொஸ்டின்ஸ் ஃபார் திஸ் இயர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்க்குன்னு இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் சென்டர் அந்த கிளிக் பண்ண கிடைக்கும். எல்லாம் ஆன்லைன்லயே இருக்கா வெப்சைட்ல. அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே 6 கொஸ்டின் தான் இருக்கும். எடுத்த சப்ஜெக்ட்ஸ்க்கு ஒரு சப்ஜெக்ட்ஸ்க்கும் அதை எழுதி அதனோட ஒரு டேட் ஆன்லைன்லயே கொடுத்துருப்பா. அந்த டேட்ல ஏஐ சென்டர்ல போயிட்டு யூ ஹாவ் டு சப்மிட்.
சப்மிட் முடிஞ்சாச்சுன்னா நீங்க எடுத்த சப்ஜெக்ட்ஸ்ல எதுக்கா ப்ராக்டிக்கல் இருக்குனாக்கா அதுவே நீங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போது காமிச்சிடும். அதாவது சப்ஜெக்ட்ஸே யூ ஹாவ் டு டூ த ரெக்கார்ட் புக். ரெக்கார்ட் எழுதி ஆயிடுச்சுனாக்கா ஆன்லைன்லயே உங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கு 3 months பிஃபோர் 4 months பிஃபோர் ஆன்லைன்ல ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் PCP கிளாஸ்னு வரும், பர்சனல் கான்டாக்ட் ப்ரோக்ராம் கிளாஸஸ். அதனோட டைம் டேபிள் வந்துடும் டேட் வைஸ். ஸோ அந்த சென்டர்ல நீங்க வந்து காண்டாக்ட் பண்ணிட்டீங்கன்னா அவ வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் டைம் டேபிள் சொல்லிடுவா, என்னென்ன நாளைக்கு என்னென்ன டைம்ல நீங்க வரணும்னு சொல்லிடுவா. அதாவது டைம்ல நீங்க போயிட்டீங்கன்னாக்கா அங்க ப்ராக்டிகல்ஸ் தே கண்டக்ட். ஸோ அதை நீங்க அட்டென்ட் பண்ணலாம். அதுலயும் வச்சு இப்போ CBSE ஸ்டேட் போர்ட்ல இல்லாமனா ஒரு 40-50 ப்ராக்டிகல்ஸ் நீங்க அதுல அட்டென்ட் பண்ணுவேன். அது எதுக்கு அப்பானே தெரியாது அப்படிங்கிறது ஒரு கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும். இதுல வந்து அவ பண்ணறதே வந்து 5 to 6 ப்ராக்டிகல்ஸ் இம்பார்ட்டண்டா இருக்கிறது மட்டும்தான் பண்ணுவா. அதை பேஸ் பண்ணி தான் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்க்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். So again they are they move into a student friendly practical exam classes. Thank you, ma'am. Yeah. Hello ma'am. Now இப்போ ஒரு child வந்து ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கு and he has difficulty in his subjects. Okay. But a school environment is very important for a growing child. Definitely. In that case, my question is, can the parent talk to the school and see via media where the child remains in the school, but his education will be through NIS board and he will be giving his exam privately through NIS board. Is that possible? Yes. See, there, as of I know, again, one case study is there. Adayarla or school, they are mainstream school da. Adre one student was diagnosed with difficulty and they changed into NIS board. And the school supported the parents by keeping the child in the classroom, and they actually appointed teachers to take specific subjects for the student. The rest of the time, that student used to mingle with the other students for the other subjects. Though the subjects were not taught to the child was given permission to remain in the mainstream school, and the teachers were taking the NOS subjects for the child. So அந்த மாதிரி students and the parent friendly இப்போ schools எல்லாம் are changing definitely. It just need to talk to the talk to the management straight away. நேரா போய் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட்டை காமிச்சு பேசினாக்கா இப்பெல்லாம் வந்து all the schools are understanding the difficulty and they are coming forward to help the child and the parent in this. That's a good news. Thank you, ma'am. Thank you. Yeah. Ma'am? Yes. Ma'am, what is the difference between homeschooling and this open schooling, ma'am? Open schooling subject வீட்ல உட்கார்ந்து சொல்லி கொடுத்தா it is homeschooling அவ்வளவுதான். See, you are not sending the child to any other place. You ask any of the tutors to come home and teach the subjects. Okay, and give the exams personally. See, fees pay பண்ற எல்லாமே ஆன்லைன் தான். ஹோம் ஸ்கூலிங்னா வீட்ல உட்கார்ந்து சொல்லி கொடுக்கிறது தான். ஓப்பன் ஸ்கூலிங்கிறதுக்கும் ஹோம் ஸ்கூலிங்கும் அந்த சப்ஜெக்ட் ஓப்பன் ஸ்கூலிங் சப்ஜெக்டை நீங்க வீட்லயே யாரையாவது வச்சு சொல்லி கொடுக்கவோ இல்ல நீங்களே சொல்லி கொடுக்கவோ செய்தா ஹோம் ஸ்கூலிங் தான். அந்த எக்ஸாம் மட்டும் அதாவது டயத்துல ஆன்லைன்ல நீங்க ஃபீஸ் பே பண்ணி கார்டு எதையாவது நீங்க அது பண்ணி ஸ்வைப் பண்ணி ஃபீஸை பே பண்ணிட்டீங்கன்னா யூ வில் பி டேக்கிங் த சைல்ட் ஃபார் த எக்ஸாம். அண்ட் எனி டிஃபிகல்ட்டி இருக்கிற சைல்டு இப்போ ஸ்கிரைப் தேவைன்னாக்க யூ கேன் ஜஸ்ட் அரேஞ்ச் ஃபார் யுவர் ஓன் ஸ்கிரைப் அண்ட் டேக் த ஸ்கிரைப் to the examination hall, and they will be invigilated by a special ஒரு person appoint பண்ணிடுவா to watch out the scribe and the students சொன்ன answer தான் scribe will be writing. Okay, ma'am. So homeschooling also the same NIOS subject will be followed. ஆமா, ஹோம் ஸ்கூலிங்ல வந்து உங்களுக்கு ஸ்டேட் போர்ட் CBSE வந்து வராது. என்னன்னா that needs a school. அதாவது it is mandatory the child should register in a school. அங்கேருந்துதான் ஸ்கூல்ல இருந்துதான் ஸ்டேட் போர்ட் CBSEக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் போகுமே தவிர இண்டிவிஜுவல்ட்ட இருந்து போகாது. ஒன்லி ஹோம் NOS போர்ட்ல மட்டும்தான் இண்டிவிஜுவல் கேன் ரெஜிஸ்டர். அங்க ஸ்கூல் கிடையாது, அங்க இண்டிவிஜுவல் மட்டும்தான். தட் இஸ் a difference.
NOS board la வந்து only the individuals register, that is the parents register the child. அதுல வந்து school register. Ma'am, hello ma'am. Yes. Yes ma'am. Small request ma'am. உங்க contact details and ஏதாவது social media link ஏதாவது இருந்தது அப்படின்னா உங்க மெயில் ஐடி ஆர் இதை வந்து chat boxல கொஞ்சம் போஸ்ட் பண்ணீங்கன்னா ஆடியோ பார்ட்டிசிபென்ட்ஸ் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் மேம். பிகாஸ் கொஞ்சம் பேர் வந்து டீடைல்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இட்ஸ் யூஸ்ஃபுல் ஃபார் தெம். I have already given my details over there for the Let's Talk idla. I have given all my details. Should I post it again? Okay. Should I post it again? Yes ma'am. கான்டாக்ட் டீடைல்ஸ் மட்டும் chat boxல கொஞ்சம் போஸ்ட் பண்ணீங்கன்னா பார்ட்டிசிபென்ட்ஸ் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்டில் கொஞ்சம் பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. Okay, sure. I'll do it definitely. Anything more? Any other queries? Anybody has anything to ask? Any? Ma'am. Yes. Ma'am, Ma'am, I have a doubt. இந்த NIOS certificate இருக்கு இல்லையா, அது வந்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் சீனியர் செகண்டரி எஜுகேஷன் அதுல இருந்து வருமா இல்ல வேற இடத்துல வரும்? இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட சோஷியல் ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வரும், HR டிபார்ட்மெண்ட்ல இருந்து வரும். ஓகே. அது சர்டிபிகேட் மேல ஹெட்டிங் என்ன மேம்? ஹெட்டிங் வந்து நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓபன் ஸ்கூலிங் தான் இருக்கும். See, National Institute of Open Schooling is the Government of India oda Human Resource Development Department, Ministry of Human Resource Development oda da. Okay, so NOS board appdin solli varum. National Institute of Open Schooling gurudha award ministry oda da, HR oda. So that is cleaner, it is established. So it is a special tani individual entity. So avalukku thirupiyum they don't need a address or authenticity because it's actually valued more than the CBSE. இல்ல انا என்ன சொல்ல வரேன்னா மேம், அது மேல சர்டிபிகேட்ல உங்களுக்கு நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் காலேஜ் ஜாயின் பண்ண போறோம் இல்லையா? யா அதான் ஜாயின் பண்ண போறோம்ன்ற UG கோர்ஸ்னா அப்படினா அதுல வந்து அவங்க அந்த சர்டிபிகேட் வேலிட் பண்ணனும் இல்லையா? இப்ப CBSE Yes, sure. And the government order ellame ungalku online la irukku. You can take a printout and attach and you can take it with you and show if anybody is rejecting. Only thing over universities ku vanda deemed university, autonomous university, they will have their own system of requirement or whatever. Only if they are working independently apart from the regular this thing, avaloda enna idu whatever avaloda mandatory rules so norms they will be following. Otherwise it is accredited, it is accepted by, it has to be accepted. Anna University liye students padikrang, my students are studying. Even once we had a NOS board or annual function founder inge vandu vanda a day or celebration. When I was invited for that, I went there. So dais la felicitate pandra idhula vanda Anna University la indu one main chief was there. And he promised that every year Anna University la vande we are promising so many seats for NOS students appdin solli anakku அவர் சொன்னார். So I was present in that function. So accreditation and acceptance was எல்லாத்துக்குமே இருக்கு, எல்லா காலேஜஸ்லயுமே accept. Yes sir, please. ஒரே ஒரு டவுட் சொல்லுங்க. இந்த ஸ்கூல்ஸ் வரைக்கும் தான் NOS பண்ண முடியுமா இல்ல பிரைவேட்ல இந்த மாதிரி இருக்க மாதிரி ஒரு அவேர்னஸ் மாதிரி ஒரு தனி சென்டரா எடுத்து பண்ண முடியுமா யாராவது பிரைவேட்ல? இல்ல, I didn't get the question. நீங்க என்ன கேக்குறீங்கன்னு புரியல. அதாவது NIOS இருக்கு இந்த மாதிரி அவேர்னஸ் பண்றதுக்கு வெறும் ஸ்கூல்ஸ் வந்து ஆத்தென்டிகேட்டட் டு இது பண்றதா இல்லனா பிரைவேட்டா ஒரு இண்டிவிஜுவல் இந்த மாதிரி ஸ்கூல் டிராப் அவுட் ஸ்டூடெண்ட்ஸை வந்து நீங்க ஜாயின் பண்ணலாம் என்ன இந்த மாதிரி ஸ்கீம் இருக்குன்னு சொல்லிட்டு தனியா பிரைவேட்டா எடுத்து பண்ண முடியும்? See, whoever is interested, they are. இப்போ ஒரு கொஞ்சம் parents group வந்து ஒரு 2-3 years back they conducted a small workshop மாதிரி ஒரு seminar மாதிரி சும்மா ஒரு platform of discussion மட்டும் வச்சிருந்தா. I was attending that. That was mainly just to give an input of ஒரு awareness மாதிரி தான். That இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு, நீங்க பார்க்கலாம், அவங்களுக்கு எல்லாம் அவளுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக தான் நாங்க கண்டக்ட் பண்ணோம்.
So any individual வந்து you can just conduct a small get together type of thing and you can just spread about all these things. நிறையவே கண்டக்ட் பண்றோம் இல்லையா, ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸை பத்தியும் நோ ஆயுஷ் பிரீமியம் பத்தியும் எல்லாம் நிறைய அவாவா நிறைய பண்ணிக்கிறாளே. They are conducting lot of seminars or workshops or whatever to spread the knowledge. And the mari we can also some of the parents or some of the tutors or somebody, they are friends like you, can conduct a small get to the platform or discussion platform mari. You can conduct an awareness thing and give inputs about this board. Definitely it is possible. It doesn't need a legal thing to permission to conduct it and all. Hello. Thank you, ma'am. Thank you. Yes, sir. Thank you. Thank you. Any more questions, please? Anybody has anything to ask? Hello, ma'am. Good evening. Yes. Thank Good you for evening. the session, ma'am. This is Pradeepa. Thank you, Nancy. Pradeepa, yes. Ma'am, I have enrolled my daughters, both my daughters for this NIOS this time, ma'am, this year. Oh, that's good. Very good. Yeah, books when we will get, ma'am? Actually, last books வந்து எப்ப நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்க? போன வாரம் 18ஆம் தேதி. போன வாரமா? அது 45 டேஸ்க்குள்ள வரும். ஆக்சுவலி 2 வீக்ஸ் அப்படிம்பா. இப்ப இந்த கோவிட் இதுல வந்து we are in no red zone area. So இப்போ வந்து எல்லாமே வந்து see for example ஒரு courier service it reached me after a span of 20 days. Even something. So அது வந்து red zone area அப்படின்னாக்க யாரும் வரது கிடையாது. So அப்படியே வந்ததுனால it is taking time because pass வாங்கி தான் it has to come. So even Delhi is a red zone area. Delhi ல இருந்து dispatch ஆகுது. So Delhi, Chennai எல்லாமே red zone ஏரியாவா இருக்கு. So அவளோட அங்கே நீங்க ரீச் ஆகுது, எங்கெங்க நடுவில் அவளுக்கு நிக்கிறது எல்லாமே இப்போ for the time being in the present scenario it is very tough to say. But you can definitely keep 200% வந்துரும், டெஃபினட்டா வந்துரும். In case of an absence you can just visit the regional center. அங்க இருக்கிற Mr. Ravi, the director, he is too very friendly with any parents, so you can just take his help for getting the books. He will definitely help you. Last week நாங்க போனோம் மேம், வந்துரும் தான் சொன்னாங்க. ஆனா ஒரு 4-5 months நார்மல் டேஸ்ல வந்து 15 டேஸ்ல வரும். இப்போ வந்து அது 45 days is what I heard last. ஓகே மேம், இன்னொரு இது இப்ப லேபுக்கு வந்து ஹெல்ப் ஸ்கூல்ல ஸ்டடி சென்டர்ல தராங்க இல்லைங்க மேம், அதே போதுங்களா 10th ஸ்டாண்டர்டுக்கு? அதே போதும். பிகாஸ் இதுல வந்து ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்ட்ராவா ஒண்ணு இருக்காது. உங்களுக்கு வந்து லேப்ல என்ன கொடுக்குறாலோ அதே எக்ஸ்பெரிமெண்டல் லிஸ்டிங் தான் உங்களுக்கு தேவைப்படும். அந்த வச்சு இவங்க மேனேஜ் பண்ணிட முடியல மேம். ஓகே மேம், இன்னொன்னு எனக்கு 2வது குழந்தைக்கு ஓபிஇ நம்ம ரெஜிஸ்டர் பண்ணோம். அது ஸ்கூல்ல போய் கேட்டாங்க. லாஸ்ட் வீக் என்ன ரீஜனல் சென்டர் போனோம், அவங்க வந்து ஸ்கூல்ல கேளுங்கன்னு சொன்னாங்க. அப்ப அந்த நியர்பை அவங்க ஸ்கூல் மேபி சம்டைம்ஸ் ஸ்கூல் வந்து எப்படி என்னன்னு டீடைல்ஸ் கேட்டாங்க, எனக்கு தெரியல. இப்ப கோவிட்னால வெளில போக முடியல. அது எப்படி மேம் அந்த ஓபிஇக்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்க? ஒரு வாட்டி கூட சொல்லுங்க, எனக்கு சரியா தெரியல. நீங்க ஓபிஇ லெவல் 3க்கு ரெஜிஸ்டர் பண்ணோம். ஸ்கூல்ஸ் தான் பண்ணுவாங்களா அது? ஆமா, அது ஸ்கூல்ஸ் தான் பண்ணுவாங்க. அது ஏதா ஐடியா இருக்கா எவ்வளவு சார்ஜ் ஆகும் என்னன்னு? இல்ல, எனக்கு அந்த ஐடியா இல்ல. பிகாஸ் ஐ எம் நாட் கனெக்டட் வித் எனி ஸ்கூல். சோ எனக்கு அந்த ஐடியா இல்ல கரெக்டா. ஐ டோன்ட் நோ அபௌட் இட். ஓகே மேம். டைம்லின் எனக்கு அந்த NIOS புக் 4 months ஆச்சுன்னா எதுனா பழைய ஸ்டூடெண்ட்ஸோட புக் எதுனா வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா மேம்? அது என்கிட்ட இருக்கு. ஐ ஹாவ் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லினாக்கா ஐ கேன் அரேஞ்ச். பிகாஸ் மை ஸ்டூடெண்ட்ஸ் புக்ஸ் அண்ட் ஆல் ஆர் லைங் வித் மீ. நார்மலி அது வந்து ஐ கீப் ஆன் circulating with parents who doesn't have the books. So உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வேணும் அப்படின்னா I have chatல வந்து I have shared my number. You can just call me personally. I can give the books. You can take it up, no problem. Thank you so much. ஃப்ரீயாவே எடுத்துக்கலாம் நீங்க. I have the books, I have the record books. You can share anything, whatever help you need. That and all எதுவுமே சார்ஜஸ் கிடையாது. You can just take it.
You can return it after you get your books. Records நீங்க எழுதினதுக்கு அப்புறமா you can return it back to me because I use it for other parents who come. Okay. Bharati, we registered for Bharati and we are so thankful for you, ma'am. Because last week we registered without any hint, we stayed and now we are so happy, ma'am. Thank you so much. Thank you, ma'am. Welcome, welcome. Any more questions? Anybody is having any more questions, please? யாராவது எதாவது கேட்க விரும்புறீங்களா? Hello? Is it over? Yes, participant. Hello. Madam, good evening. Good evening. Ma'am. Yes. Yes, ma'am. As NIO is offering so many subjects, if a person had to do out of interest, if she wants to do any one subject, can she enroll and register in NIOS? Yes. Panlame, apart from 10th or 12th, just one subject. Yes, yes. அந்த இதுவும் இருக்கு. You can do individual subjects. அதுக்குண்டான இதுவும் அதுலயே இருக்கு. When you go through the prospectus, 4th pageல you have that option available. அதுக்கான whatever அந்த fees இதை நீங்க ஆன்லைன்ல கட்டி அந்த ஃபார்மை fill up பண்ணிட்டீங்கன்னாக்கா you can do individual subjects also. And one thing I just forgot in NOS board ஒரு information சொல்றதுக்கு, இவ வந்து CBSE state board எல்லாத்துலயுமே வந்து நீங்க வந்து exam எழுதினீங்கன்னாக்கா in case the child fails, he has to repeat the whole subjects again next year. கரெக்டா? இதுல வந்து உங்களுக்கு வந்து NOS போர்ட்ல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆயிட்டான் அப்படின்னாக்கா அந்த சப்ஜெக்ட் மட்டும் தனியா எழுதலாம். அதுவுமே வந்து immediately after a span of 1 week from the date of declaration of the results, on demand exam ஒன்னு ஓபன் ஆகும். ஓகேயா? இந்த ஆன் டிமாண்ட் எக்ஸாம் வந்து தனியா எழுதலாம் NOS போர்ட்ல. ஸோ அந்த ஃபெயில்டு சப்ஜெக்ட் இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த சப்ஜெக்டை தனியா வந்து ஆன் டிமாண்ட் பேமெண்ட் பண்ணி தே கேன் என்ரோல் இன்டு ஆன் டிமாண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். அது இமிடியட்டா அந்த டேட்டும் அதுலயே உங்களுக்கு ஆப்ஷன் கிடைக்கும். யூ கேன் கிளிக் த கம்ஃபர்டபுள் டேட் விச் யூ வாண்ட். அந்த டேட்ல அந்த எக்ஸாம் வந்து நீங்க எடுத்துக்கலாம். அந்த எக்ஸாமோட ரிசல்ட் 45 டேஸ்ல வரும். அதனால நெக்ஸ்ட் அகாடமிக் எக்ஸாம் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ண தேவையில்லை. அதானது அக்டோபர்ல எக்ஸாம் எழுதி அந்த சைல்டுக்கு இம்ப்ரூவ் பண்ணணும் இல்லைன்னா ஃபெயில் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டுனாக்கா அந்த எக்ஸாமை வந்து இம்மிடியட்லி அதே மந்த்ல ஆஃப்டர் ஸ்பேன் ஆஃப் 15 days அந்த எக்ஸாம் திருப்பி எழுதலாம். ஸோ அந்த ரிசல்ட் வந்து வித்தின் 1.5 to 2 months வந்துடும். நெக்ஸ்ட் பப்ளிக் எக்ஸாம் வந்து ஏப்ரல்ல தான் வரும். ஸோ அந்த ஏப்ரல் எக்ஸாம்க்கு முன்னாடி இதனோட ரிசல்ட்டும் வந்துடும். அவனுக்கு ஏப்ரல்ல இதை வந்து பாஸ் ஆயிட்டான்னா ரிப்பீட் பண்ண வேண்டாம் அந்த எக்ஸாமை. ஸோ இந்த ஆன் டிமாண்ட் எக்ஸாம் வந்து ஃபெயில்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கோ இம்ப்ரூவ் பண்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கோ உண்டான ஒரு கன்வீனியன்ட் எக்ஸாம். ஸோ தட் ஆல்சோ இஸ் அவைலபிள் இன் NOS. ஸோ you have lot of exam options, so you don't miss out your time or age for the child. So immediately எடுத்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ CBSEலயோ ஸ்டேட் போர்ட்லயோ 10th ஃபெயில் ஆயிட்டா மார்ச்ல அப்படின்னா ஏப்ரல் ரிசல்ட்டோ மேல ரிசல்ட் வந்து ஃபெயில் ஆயிட்டா அப்படின்னா ஏப்ரல் எக்ஸாம் இமிடியட்லி நம்ம NOS எடுத்துனாக்கா தே கேன் இமிடியட்லி இப்போ அவளுக்கு வந்து இப்போ CBSE ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஸ்டேட் போர்ட் தே கேனாட் ரைட் தட் எக்ஸாம் இமிடியட்லி. தே கேன் ரைட் ஒன்லி த நெக்ஸ்ட் இயர். பட் இங்க என்னன்னாக்கா இமிடியட்லி தே கேன் ரைட் த எக்ஸாம் and within 45 days the results all will be out. Okay. So for this there is no age bar, no madam? இல்ல for 10th க்கு 14 years subject. Individual subjects kala illa no age bar, no age bar. Anybody. That's what I said. If you have listened to, I have already told there was a pilot training aspirant who did his physics at the age of 36. 36 years he came and did me. Yeah. So it was a very there was a housewife who really was fond of completing her this exam, and she came and she was already having 2 kids who are going into their 9th standard and 12th standard. So she said, I am not educated, so I want to do my studies. And she enrolled. நான் தான் இங்கே தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்தேன். I still remember என்னோட கார்டை ஸ்வைப் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி she completed her 12th standard, 10th standard, 12th standard, and I forced her to do her correspondence course in Madras University for graduation. She did that and she did her master's also. Now she is a master degree holder.
So adum பண்ணலாம், யார் வேணாலும் பண்ணலாம் to pursue their education. That is why it is called as bridging academics. It's always. Yes. Yes. Any more questions? I have shared my number. In case of any more queries, you can just contact me. No problem. I can just talk to you anytime. Just give me a message. Thank you so much. Comfortable time, I'll be able to talk to you. Any more questions? Anybody has any doubts over here? Hello, ma'am. Yes. Does NOI? Okay, please proceed. Yeah. Hello, ma'am. Audible? Good evening. Am I audible? Good evening. Yes, I'm hearing you. I'm Mrs. Kalpana, and I'm calling you. I'm listening to you, and I'm based at Trichy. Okay. I just wanted to know how is NIOS picking up in the rest of Tamil Nadu, because I have not seen many schools doing this, or even tutors available to teach the children. Are they available down south of Chennai? This is my question. all over that you see NOS க்கு அப்படினு சொல்லிட்டு தனியா ஒரு என்ன certificate வாங்கி tutors அப்படிலாம் இல்ல. The subject is too very child friendly ங்கறதுனால any tutor can attempt if she has an interest to impart that knowledge to the student. So many teachers are there who take up NOS subjects and teach them. Schools la vandu normal stream schools are taking this board as a out of interest, because they are also interested in bridging the academics for the students who are finding it tough with the mainstream. So tutors are taking the subjects all over. Everywhere there are NOS teachers. NOS teachers no brand allam kediyadu. Anybody who is interested in teaching subject doesn't matter. That is what I think. See, for example, I am a economic student and a master's in psychology, but I take maths, science, everything, because how to connect the subject to the student is what matters. It is not the adukulla we are not going to become scientists or anything or to invent anything. So inge irukra matter and the konadalku solli kudukanungra mattumda, because they find it tough to grasp the knowledge. So adukku interest irundhunaka any teachers can do it. That is not a major problem. NOS teachers no brand alla onnum kediyadu. Anybody can teach the subjects. It is too very friendly. Any more questions, please? Welcome. Yes. Ma'am, for 10th and 12th standard, ma'am. Yes. How many attempts are there, ma'am? Like this, for first standard to 8th standard also, any attempts are there? Or how many times can we? Elementary level la vandu when you are minimum of 6 attempts irukku, I think so. I'm not very sure about that count. I'll get more information on that. I search for it and then let you know. You can just message me. But as of I know, I think you have 6 attempts. 10th and 12th la you can have over a period of 5 years varakum registration, from the date of registration you can write the exam. 5 years kulla neenga complete panna porom, and the 5 years la you are having 10 exams. Every year 2 public exam. So and over public exam you can attempt. Okay. Yes, ma'am. So adu illama vandu you have on demand exam. And on demand exam 4 vaati apply pannalam. So attempt pannalam. So ithana vaati attempt irukku. Elementary level la I will just let you know, because I think it is 6 attempts. Let me just check and reconfirm it and let you know. Okay, ma'am. So from first standard to 12th standard itself, the NIOS is there. That is called elementary education at 3 levels. Okay, open basic education system. And the NOS prospect exposure naka, you can get a lot of information on this open basic education system. Aile vandu 3 level irukku. Okay, distance education mode da 3 level irukku. First level vandu first standard la irundhu 3rd standard varaikum. Second level vandu 4th la irundhu 5th varaikum. Third level vandu 6th la irundhu 8th varaikum. So in the 3 level irukku, elementary level. 8th ku apparama straight away 10th and 12th da. 10th முடிஞ்சாச்சுனா 11th standard கிடையாது NOS la. But என்ன condition applies அப்படினாக்கா 10th முடிச்சாச்சுனா the from the date of 10th completion certificate, another 10th result certificate ல இருந்து அந்த இயர்ல இருந்து second year தான் 12th ஓட
ஃபைனல் பேப்பர் கொடுக்க முடியும். அது வரைக்கும் 1 பேப்பரா கொடுக்கலாம். ஸோ 5 பேப்பர் சேர்ந்து உட்காந்து படிச்சு எழுதுறதுக்கு யூ கேன் பிரிங் டவுன் த ஸ்ட்ரெஸ் பை கிவிங் 1-2 சப்ஜெக்ட்ஸ் இன் பிட்வீன். பிகாஸ் சிபிஎஸ்இ ஸ்டேட் போர்ட்ல 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்ட் முடியும். ஸோ தே ஃபாலோ த சேம் திஸ் ரூல். ஸோ இதுலயும் வந்து 10th எப்போ முடிக்கிறீங்களோ 2010ல முடிச்சிருக்கா அப்படின்னாக்கா 2012ல தான் லாஸ்ட். அதாவது இந்த 5 சப்ஜெக்ட்ஸ் சொன்ன அந்த லாஸ்ட் சப்ஜெக்ட் வந்து 2012ல வர ஃபைனல் எக்ஸாம்க்கு தான் அதை எழுத முடியும். அது வரைக்கும் நடுவில் வர எக்ஸாம்ஸ்ல the child can appear 1 or 2 subjects or 3 subjects, 4 subjects வரைக்கும் எழுதலாம். ஸோ ஒவ்வொரு போர்டு எக்ஸாமுக்கும் ஒவ்வொரு பப்ளிக் எக்ஸாமுக்கும் 1 சப்ஜெக்ட் ஒரு 2 சப்ஜெக்ட் எழுதினாக்கா அது மட்டும் தானே படிக்கணும் அந்த 6 monthsக்கு. ஸோ சைல்ட் வில் பி given lot of time and ஒரு லோ ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். அதான் மெயினே. Yes, this is can help more help in NEET also. Yes ma'am. ஆமா, because who will prepare NEET? அதுதான் நான் மென்ஷன். காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுற குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே வந்து டைம் இஸ் த கன்ஸ்ட்ரெயின்ட். பிகாஸ் அவர் ஸ்கூல் சேலஞ்சு ஸ்கூலோட நீடு ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூலோட மெயின் நீடே வந்து அந்த காம்பினேட்டிவ் சேலஞ்ச் இருக்கும். ஸ்வெயின் ஸ்கூல்ல சிஸ்டமேட்டிக் ரிவ்யூ ஆஃப் லெசன்ஸ், எக்ஸாம்ஸ், அதெல்லாமே இன்டர்னல்ஸ் எல்லாமே தே ஹேவ் டு கீப். அதெல்லாமே தே ஆர் கோச்சிங் த சைல்ட் ஃபார் க்ரூமிங் ஃபார் த போர்டு. கரெக்ட் தான், இல்லைன்னு சொல்ல. அதோட நம்ம வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் ஜாயின் பண்ணும்போது இதுக்கும் ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கும் ப்ரிப்பேர் பண்ணி அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கும் இல்லையா, அது கிடையாது அவளுக்கு. ஸோ ஃபுல் ஃபோக்கஸ்ல தட்ஸ் வாட். இப்போ ஒரு கிளாட் ஒரு லாவோட என்ட்ரன்ஸ் எழுதணும், இல்லை இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எழுதணும், இல்லை எம்பிஏ என்ட்ரன்ஸ் எழுதணும், இந்த மாதிரியெல்லாம் ஒரு என்ட்ரன்ஸ் எம்பிஏ இல்லை கிராஜுவேஷன் லெவல்ல இஃப் தே ஹேவ் டு கோ இன் ஃபார் ஆல் தோஸ் திங்ஸ், அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுற வாழ்க்கை இது ரொம்ப ரொம்ப ஐடியல். பிகாஸ் அந்த ஸ்கூல் ப்ரெஷர் 0 ஆயிடுறது. ஸ்கூல் ப்ரெஷர் இஸ் 0. அதனால திஸ் இஸ் வெரி வெரி ஐடியல். Okay, thank you so much ma'am. Hello, if it is the questioning pattern, for example CBSE உடைய math or physics or எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் அந்த questions டைரக்டா இருக்காது இல்லையா, கான்செப்ட் பேஸ்ட் questions தானே இருக்கும். NIOS போர்டுக்கும் அதே மாதிரி தானா, இல்ல ஸ்டேட் போர்டு மாதிரி கொஞ்சம் இது இருக்குமா? See, NOS boardல most of the question patterns depends on the previous year's questions. So ஒரு child வந்து subjects கொஞ்சம் ஒரு மாதிரி syllabus முடிச்சிட்டா அப்படின்னா then the teacher's task is to make the child redo and review old question papers which are most of them are direct questions. So அவ வந்து ரொம்ப ஒரு இப்போ சிபிஎஸ்சிலேன்னு வந்துன்னா கூட ஒரு கான்செப்ட் இருந்ததுன்னா அது ரொம்ப ஒரு லைன்ல கான்செப்டா இருக்கும். பட் பேப்பர்ல வரும்போது தே வில் கோ இன்டு கனெக்டட் டெர்மினாலஜி அண்ட் ஆஸ்க் கொஸ்டின். இங்க அந்த மாதிரி வராது. எவ்ரிதிங் வில் பி ஒன்லி ஃப்ரம் த டெக்ஸ்ட் புக். Nothing will be outside the textbook. அது வேற, because again they vouch for the students friendly atmosphere in education. So they are very particular that students should not be uncomfortable with the question paper. So they give maximum comfort zone for the students even in the question paper. So it mainly, if a child actually revises previous question papers for 5 to 6 years question papers repeated கொஞ்ச நாள் ஒரு 5-6 வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டா அப்படின்னாக்கா the present question paper which the child will be having to attack will be very easy for the child, because ரொம்ப indirect questionங்கிறது almost 40 to 50% இருக்கவே இருக்காது, டைரக்டா தான் வரும். So அந்த லெவல்லையும் they are very very easy compared to the CBSE. Thank you ma'am. Welcome. Anybody have any doubt over here? Hello. Yes ma'am. Participants, if anyone want questions இருந்தா நீங்க லாஸ்டா கேட்கலாம், இல்லனா செஷன் பார்க்கலாம். ஏனா 6:30 நம்ம பிளான் பார்த்து இருந்தோம். பட் ஸ்டில் நிறைய பேர் ஸ்டில் அந்த क्वेश्चन கேக்குறது ரொம்ப நல்லா இருந்துச்சு மேம். மீனிங் ஒருத்தர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு. ப்ளீஸ் சார் அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசலாம் சார். எஸ். ஹலோ ஹலோ சார். அவங்க எஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்க, பட் they didn't talk, they are not unmuting. கமெண்ட் செக்ஷன்ல எதுவும் இல்ல மேம். எஸ் மேம்.
Yes, Maybe ma'am. Thank சும்மா you, ma'am. Thank you for your patience, ma'am. Actually, Yes, Vignesh. 10:45 வாணிஸ்ரீங்கிறவங்க ஆன் பண்ணிருக்காங்க போல் இருக்கு மைக்க. Anybody is going to talk or shall we close the session? Please let me know. Vanishree, are you going to talk? Hello. Hello, ma'am. Yes, Vanishree பேச போறீங்களா? கேக்குதா மேம்? ஹலோ. அவங்க மைக் ஆன் பண்ணிட்டாங்க, அதனால தான் கேக்குறேன். Yes, ma'am. ஏதோ பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ, கேக்குதா? Yes, yes. Yes, ma'am. கேக்குது, ma'am. Good evening, ma'am. Good evening, Vanishree. Yeah, the session was good. And one you. question, ma'am. This is from my Please. nephew. He was not Okay. able to take his 12th exam. In the present exam, he couldn't take. So when will Okay. be the next exam through NIOS, ma'am? Exam, NOS exam fees கட்டி இருந்தாரா? Illa, ma'am. I came to know about this only in this session. So, Okay. yeah. So if So I next want exam வந்து இப்போ due to the pandemic they haven't yet fixed the exam. இப்போ actually ஏப்ரல் எக்ஸாமே இன்னும் நடக்காம போஸ்ட்போன் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு Okay. இன்னும் வந்து இது இப்போ சிபிஎஸ்இ வந்து ஆல் எக்ஸாம்ஸ் கேன்சல்ட் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்ல கொடுத்துட்டாங்க. ஸோ Okay. இப்போ நம்மளோடதுல வந்து ஆல் பாஸ் கொடுக்க முடியாதுங்கிற ஒரு சின்ன சிச்சுவேஷன்ல என்னன்னா we don't as an open schooling-ங்கிறதுனால இதுல வந்து we don't have any assessment like half yearly, quarterly அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அதனால மோஸ்ட்லி இட் மைட் கோ இன்டு a postponement நினைக்கிறேன். We are yet waiting for any instruction from the director's office. Yes, till time we haven't got any instruction. As of now the exam is getting postponed. Rest of the thing only இப்போ சிபிஎஸ்இ ஓட இன்னைக்கு தானே வந்திருக்கு. Another 2 or 3 daysல we will be getting some kind of a intimation from the regional center in Chennai, or from online we might get some instruction from the Noida center corporate. Okay, but now he can't apply for the coming postponed exam. He can't apply, right, ma'am? So postponed exam ku apply பண்ண முடியாது because that is already closed, because அது வந்து எக்ஸாம் டே எல்லாருக்கும் ஹால் டிக்கெட் வந்து போஸ்ட்போண்ட் ஆயிருக்கு. மார்ச்ல ஆல்ரெடி half of the children have already attempted the practical exam. தியரி எக்ஸாம் போஸ்ட்போண்ட் ஆயிருக்கு. சில பிராக்டிக்கல் எக்ஸாம் அந்த கோவிட் இதுல வந்ததுனால அதுவும் போஸ்ட்போண்ட் ஆயிருக்கு. ஸோ ஒரு மாதிரி ஒரு 10% முடிஞ்சிருக்கு, மிச்ச 90% இஸ் ஸ்டில் பெண்டிங். ஸோ இப்போ வந்து ஆல்ரெடி ஹால் டிக்கெட்ல ஜென்ரேட் ஆனவாளுக்கு தான் இப்போ இந்த பிரச்சனை வந்திருக்கு. ஸோ இப்போ யூ கேன் நாட் மர்ஜ் இன்டு தெம். அது க்ளோஸ்ட் ஆல்ரெடி. ஸோ இப்போ ரெஜிஸ்டர் இப்போ ஹால் டிக்கெட் வச்சுட்டு இருக்கிறவளுக்கு இந்த எக்ஸாம் எப்படி முடிக்கிறதுங்கிறதுல தான் போர்டு is confused. So no decision have been taken. What best he can do is he can now online you can just check whether the another next அதாவது இப்போ ஏப்ரல் முடிக்கல, அக்டோபர் எக்ஸாம்க்கு டேட்ஸ் ஓப்பனா இருக்கா? because normally the dates will close by July 30th எக்ஸாமுக்கு. so முதல்ல ஓப்பன் ஆயிருக்கா இந்த சினாரியோலனே தெரியல. that you can check whether it is open for the October exam, and if it is open you can just pay the fees. Exam fees online la da ella payment pe exam fees online pay பண்ணலாம். But I think it is all getting postponed now. That is not yeah. Okay, ma'am. Thank you so much, ma'am. Welcome Vanishree. Anybody else have any questions to ask? Shall we close the session? Please let me know. Okay, Vignesh, shall we close the session? Yes, ma'am. Thank you for your patience. Okay, என்னோட chatல வந்து I have shared. I think Pratibha wants to ask something. Ma'am, thank you so much, ma'am. My daughters are with me, and thank you so much. Thank you so much. Thank you. Welcome. Thank you so much for your appreciation. Okay, Vignesh, I have shared my number in the chat. Share பண்ணிருக்கேன். So if any queries, you can just contact me. Thank you so much, Vignesh, and thank you for your venture. It's such a great thing to share our knowledge to all who needs it. Thank you so much. Okay. Yes, ma'am. Thank you. Shall I close the so session? Sure, ma'am. Shall I Yes, close ma'am. the session? Yes, Okay. ma'am. Audience எல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம்ல? If you last chance. Last Okay, ma'am. Thank you. ஏதா கேட்கணுமா? Shall I close it up? I think everybody is okay with it.
So nobody has Yes, come up ma'am. with any questions, so I'm just closing it. Okay. Thank you, ma'am. Thank you so much, ma'am. Thank Okay, you. welcome. Thank you for the question, ma'am. Thank you. Welcome, welcome. Participants, we closing the session. Thank you so much. Bye. Good evening, everyone.